நான் உங்கள்கிட்ட ஒன்று கேட்கிறேன் வந்து 2 பேரும் உண்மையில வந்து ஈழத்தமிழர்கள் தான். ஓகே, அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. நீங்க போராட்டத்துல இருந்தீங்களோ இருக்கலையோ எனக்கு தெரியாது. ஆனா இருந்தீங்கன்னு சொல்றீங்க, ஏற்றுக்கொள்றேன். ஏதோ மண்ணுக்கு பங்களிப்பு செய்திருக்கீங்க. கொஞ்சம் பொறுங்க. என்ன கதை இது? ஐக்கிய நாடு சபையால உறுதிப்படுத்தப்பட்டு அறிக்கையா வெளியிட்டிருக்கிறோம். கதிரன் என்ற தலைப்பைத்தான் தலைப்பா போட்டிருக்கிறோம். நீங்க தெரிஞ்ச தெரியலையா? என்ன என்ன ஓகே என்ன இப்ப நீங்க சொல்றதுதான் கேக்கு. இப்ப நீங்க பாருங்க, என்ன 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 கருத்தோட நீங்க வந்திருக்கீங்க? குழப்ப வேணும்னா வேற வேற இடத்துல போய் குழப்புங்க. நீங்க வந்து செய்யறது வந்து உங்களோட இனத்தின துறாமன மனதுல குழப்ப வரே இல்ல பாருங்க. நீங்க உங்களோட கதை டபுள் மீனிங் கதைகள் எல்லாம் எங்களோட விடாதீங்கன்னா தெளிவா கதையுங்க, தெளிவா இருங்க, உங்களோட இனத்துக்கான நில்லுங்க. மாற வந்து சிங்கள மீட் போடாம எந்த கதையும் கேளுங்க. நீங்க தான் எந்த நில்லுங்க. நான் காய்ச்சி நீ கேட்க அதுக்கு உங்களுக்கான நேரத்தை தருவேன். வணக்கம் அண்ணன், இளங்குடியை கதைக்க விடுங்க ப்ளீஸ். அவருக்கான நேரத்தை நான் கொடுக்குறேன்னா இந்த கதையை முடிச்ச பிறகு கேளு கதைங்க. நீங்கள் அண்ணன் வந்து உண்மை இனத்துக்காணி நிக்க போறீங்களா, அல்லது தமிழ்நாட்டுல போய் சீமானுக்காணி நிக்க போறீங்களா, இல்ல அனுராக்காணி போய் நிக்க போறீங்களா, இல்ல டிசிசிக்காணி போய் நிக்க போறீங்களான்றது நீ முடிவெடுக்கிறது உங்களோட இது. ஆனா நாங்கள் இனத்துக்காணி நிக்கிறோம். ஓடுற எங்களையும் வந்து தடுக்காதீங்க. உங்களோட நயவஞ்சத்தால வந்து உண்மையா ஓடுறவளையும் வந்து தடுக்காமல் ஓட விடுங்கள். இதைத்தான் நான் உங்கள்ட்ட சொல்ல முடியும். அதோட வந்து விசங்களை விதைக்காயுங்கள். நாங்கள் யாரண்டு ஐக்கிய நாடு சபை வந்து நிரூபிச்சிருக்குது. இதுக்கும் மேலேயும் வந்து நீங்கள் இந்த துரோகத்தை தான் செய்ய போறீங்களா என்றால் அது நீங்க செய்யுங்கள். ஆனா நீங்கள் உங்களோட இனத்துக்கு உங்களோட சந்ததிக்கு செய்யற துரோகம் பண்றதை மட்டும் உங்களோட மனதில் வந்து ஒரு மூலையில வந்து பதிவு செய்துட்டு அந்த துரோகத்தை செய்யுங்கள். நன்றி அண்ணா. ஓகே அண்ணா, அந்த வேந்தண்ண கிளானிக்கிறா அவரே மேத்துங்க வந்து இல்ல நீங்க கதைங்க. நான் ஒன்று கேட்கிறேன். இப்ப நான் நீங்கள் எல்லாரும் தமிழர் தான். நான் கேட்கிறேன், ஓகே எங்கட தமிழ் மக்களுக்கு நீங்க நல்லா செய்யணும், நீங்க ஐக்கிய சபைக்கு போறீங்க, இதெல்லாம் ப்ரூவ் பண்றீங்களான்னு சொன்னால் நீங்கள் என்னத்துக்காக பக்கத்துல இருக்கிற உண்மையான தமிழனை வந்து நீங்கள் கீழே மழுங்கடிச்சு போட்டு அடுத்த ஆக்களை மேல கொண்டு வர நினைக்கிறீங்கன்னு இருக்கிறேன். எங்கேயாச்சும் எங்கட தமிழன் வந்தா எங்களுக்கு ஓகே இல்ல, மற்றது நீங்க கடைசி போர்ல அந்த கோட்டு ஒரு கதை கேட்டுட்டீங்க, ஒரு கதை கேட்டுட்டீங்க, ஒரு கேள்வி கேட்டுட்டீங்க. சரி ஓகே, அதுக்கு சொல்லுங்க. ஒரு கேள்வி கேட்டு இருக்கிறீங்க. இப்ப குட்டி கேட்கிறார், ஏன் நாங்கள் சீமாண்ட கட்சியை ஆதரிக்கலைன்னு சொன்னா அது ஈழத்தமிழர்களினுடைய உணர்வுகளும் உணர்ச்சிகளும் தியாகங்களும் உரிமைகளையும் ஒரு இலங்கை அரசாங்கம் போன்று செய்கிறது. அதை பட்டு புரிஞ்சுக்கொள்ளுங்க. இப்ப இது பண்ணுங்க. இப்ப குட்டியவர்கள் ஒரு விடயத்துக்குங்க, இலங்கை அரசாங்கம் சொல்லுது நாங்கள் எல்லாரும் இலங்கையர் என்று. சீமான் அண்ணாவினுடைய அரசியல் கட்சி சொல்லுது நாங்கள் எல்லாரும் தமிழர்கள் என்று. இந்த ரெண்டுக்கும் என்ன வேறுபாட குட்டி பாக்குறீங்க? குட்டி உங்களுக்கான நேரம். குட்டி இப்ப நீங்கள் சொல்றீங்க வந்து அரசியல் கட்சிகள் சொல்லுது வந்து 2 பேரும் தமிழர்கள் என்று சொல்லுதான்னு நீங்க சொல்றீங்க வந்து. ஆனா குட்டி குட்டி ப்ளீஸ், இலங்கை அரசாங்கம் சொல்லுது இலங்கையில வாழ்ற எல்லா மக்களும் இலங்கையர் என்று சொல்லுது. ஆனா நாங்க ஈழத்தமிழர் சொல்றோம் இல்ல, நாங்கள் ஈழத்தமிழர், எங்கட நாடு ஈழம் என்று போராடிக்கிறோம், உயிர்களை கொடுத்திருக்கிறோம். இதே போல சீமான் அண்ணா சொல்றார், சீமான் அண்ணா மட்டும்தானே, சீமான் அண்ணா சொல்றார் நாங்க 13 கோடி தமிழர்கள் எல்லாரும் ஒன்றென்றார். இந்த ரெண்டையும் நீங்க எப்படி அப்பன்னு பாக்குறீங்க? இப்ப நான் உங்களுக்கு ஒன்று சொல்றேன். இப்ப இலங்கை வந்து சிங்கள இப்ப என்னண்டா சிங்களவர் வந்து சொல்லினோம் என்னன்னு சொன்னா தமிழர்களும் நாங்களும் ஒன்றோண்டு சொல்லினோம். ஆனா அது எங்கட நாடு. அப்ப என்னன்னு சொன்னா நாங்க சிறுபான்மை ஆக்கப்பட்டுட்டோம், அவர்கள் வந்து பெரும்பான்மை ஆகிட்டினோம். ஓகே, இப்ப தமிழ்நாடு அப்படி இல்லை. தமிழர்கள் பெரும்பான்மை இருக்கிறது, சிறுபான்மை அவங்கள். ஆனால் அவங்க சிறுபான்மையினரை வந்து நாங்கள் அரவணைக்கிறதுல வந்து அதே இதைத்தான் இப்ப வந்து சிங்களவன் சொல்லி கொண்டு இருக்கிறோம். அவங்களுக்கு விளங்குது இல்லை. இப்ப சிங்களவன் அங்க பெரும்பான்மை, இங்க தமிழன் சிறுபான்மை. நீங்க இன்னும் இங்க அரசியல் கருத்து விளங்கிடுது. அவங்களுக்கு கருத்து விளங்கினா சரி. இப்ப இந்த விளங்காடி நான் தெளிவா இளம் குட்டி, நீங்கள் என்னன்னு சொன்னா நீங்கள் அரசியல் பேசுறீங்கள், அரசியல் கட்சி சார்ந்து பேசுறீங்கள். அரசியலும் நான் சொல்றேன் என்னடா இளங்குட்டி, அரசியல் சார்ந்து எங்களுடைய
இலங்கையில் சொல்லினம் ஈழத்தமிழர் வடகிழக்கில் வாழ்ற எல்லாருமே அவர்களுக்கு பூர்வீகம் கிடையாது, அவர்கள் இலங்கையர்கள் என்று சொல்லினம். ஆனால் சீமான் அவர்களும் அதே சொன்னால் இந்த ஈழத்தமிழர்களுடைய நாடும் அவர்களுடைய உரிமையும் அவருடைய சுயநிர்ணய உரிமையும் எங்கே? ஆனா இப்ப நான் கேக்குறேன், சீமான்னா இப்ப சொன்னவர் வந்து தமிழ்நாடு வந்து திராவிடத்தேண்டு தமிழ்நாடு தம்பி, தமிழர் உங்களுக்கு அதே விளங்கவே மாதிரி இல்லை. தான். அப்ப உங்களுக்கு விளங்கவே இல்லை, உங்களுக்கு இது விளங்கவே இல்லை. நான் கேட்கிறேன் ஹலோ என்றால் வணக்கம் அண்ணா, நான் கதைக்கலாமா? கதைங்க. ஓகே புதுசாக வந்துக்கிறேன், ஜெர்மன்லேருந்து வந்துக்கிறேன். என் பேர் ஒரிஜினல் பேர் தீவன். ஓகே, கதைங்க. என்ன கேட்ட நீங்கள்? இலங்கை அரசாங்கம் சொல்லுது வடகிழக்கில் இருக்கிற மக்கள் இருந்து நீங்கள் எல்லோரும் ஈழத்தமிழர்கள் கிடையாது, எங்களுடைய இலங்கையர்கள் என்று சொல்லினோம். இங்கால சீமான் அண்ணாவினுடைய கட்சி என்ன சொல்லுது என்றால் நாங்கள் எல்லாரும் 13 கோடி தமிழர்கள் என்று ஓகே சொல்லி ஈழத்தமிழர்களையும் சேர்த்து சொல்றாரு. ஈழத்தமிழர்களை தனியா விடுறாரு இல்லை. ஏன்னு சொன்னா என்னுடைய தலைவர், என்னுடைய மாவீரர், என்னுடைய போராட்டம், எங்களுடைய மக்கள் என்று சரி சொல்லி சரி சரி அதுக்குள்ள 13 உங்களோட கோடி பேர் கேள்வி வைக்கிறார். உங்களோட கேள்வியை நான் விளங்கிட்டு உங்களோட கேள்வி ஓகே. விளங்கிட்டு ம். இலங்கையை பொறுத்தவரை நேஷனாலிட்டி வந்து ஸ்ரீலங்கன். அது வந்து இலங்கை சோழனாக இருக்கட்டும், பரங்கினாக இருக்கட்டும், சிங்களவனாக இருக்கட்டும், தமிழனாக இருக்கட்டும், ஸ்ரீலங்கன். அதுக்குள்ளே மரபு வழி தாய்மொழிப்படி பார்த்தா அவன் சிங்களத்தை தாய்மொழியாக கொண்டவன் சிங்களவன், தமிழை தாய்மொழியாக மரபு வழி தாய்மொழியாக கொண்ட நம்ம ஈழத்தமிழர்கள். தமிழ்நாட்டில் இருக்கிற தமிழக தமிழர்கள் வந்து நேஷனாலிட்டி என்று பார்த்தா அவன் ஒரு இந்தியன். அதுக்குள்ளே வந்து இன ரீதியாக பார்க்கைகளில் மரபு வழியாக அவன் தாய்மொழியாக தமிழை கதைக்கிறதால அவன் அங்கே தமிழன். மொத்தத்தில் ஈழத்தில், தமிழகத்தில், மலேசியாவில், சிங்கப்பூரில், மொரீசியஸில் உலகம் எல்லாம் பறந்து வாழக்கூடிய மரபு வழியாக தாய்மொழியாக தமிழை கொண்ட நாம் அனைவருமே இனத்தால தமிழர்கள். அப்படி இனத்தால தான் நம்ம ஒன்றுபட்டு நிற்கிறோம். உரிமையால உரிமை அந்தந்த நாடு சார்ந்து அந்தந்த தேசம் சார்ந்து அவர்கள் உரிமை பெற வேண்டும் என்பதை ஒட்டுமொத்தமா சேர்ந்து விரும்பி நிற்கிறோம். சரி, ஈழத்துல உள்ள அப்படி தமிழன், தமிழக அப்படி தமிழன், நிக்கணும் என்று சொன்னா ஈழத்தமிழர்களை மட்டுமே கலைக்க பாக்கினம். ஒருங்க ஈழத்துல உள்ள தமிழன், தமிழகத்துல உள்ள தமிழன் தமிழகத்தை ஆளணும், அவன் அதுக்கான ஒரு அதிகாரத்தை பெறணும் என்று ஈழத்தமிழர் நாம விரும்புகிறோம். தமிழகத்தில் உள்ள தமிழன் அதே மாதிரி நமக்கு ஈழமோ அல்லது குறைந்தபட்சம் ஏதோ ஒரு அதிகார பகிர்வோ கிடைக்கணும் என்று நம்ம விரும்புகிறோம். இதே நாங்கள் 2 பேரும் சேர்ந்து மலேசியாவில் இருக்கக்கூடிய தமிழர்கள் அங்கே பாதுகாப்போட வாழணும் என்று விரும்புகிறோம். சிங்கப்பூரில் உள்ள தமிழன் பாதுகாப்போட வாழணும் என்று விரும்புகிறோம். கனடாவில் இன்றைக்கு இருக்கக்கூடிய தமிழர்கள் அங்கே பார்லிமெண்ட்டுக்குள்ளே போயிருக்கணும்னு விரும்புகிறோம். நாங்கள் இனத்தால் ஒன்றுபட்டு நிற்க விரும்புகிறோம். இனத்தால ஒன்றுபட்டு நிற்கிறோம். உங்களுக்கு என்னப்பா பிரச்சனை? ரைட், இதுல எப்படி நிறுத்துங்க, இதுல எப்படி இருக்குங்க? இனத்தால் நாங்கள் ஒன்றுபட்டவர்கள் அவர்களுடைய அரசியல் யாப்புகளாலும் சர்வதேச அரசியல் உரிமைகளாலும் மனித உரிமை சாசனங்களாலும் எங்களுடைய ஈழத்தாலும் நாங்கள் வேறுபட்டவர்கள். அந்த பெரிய வார்த்தை எல்லாத்தையும் கொஞ்சம் பாருங்க அவர் உங்களுக்கான இல்ல, கேள்வி நான் உங்களுக்கு கதைக்கிறதுக்கு டைம் தருங்க. இப்ப நீங்க என்னன்னு சொன்னால் எல்லாரும் நாங்கள் ஒன்று என்று சொன்னீங்கன்னு சொன்னா இந்த போர்க்குற்றம் யாருக்கு நிகழ்த்தப்பட்டது? போர்க்குற்றம் யாருக்கு நிகழ்த்தப்பட்டது? யாருக்கு நிலுவையில் வழக்கு இருக்கிறது? யாருக்கு இன்னும் சுயநிர்ணய உரிமை பெறவில்லை? அப்ப இதுல இருந்து நீங்கள் என்ன புரிஞ்சு கொள்ளணும் என்றால் உங்களுக்கு யாருக்குமே நான் கேட்ட அரசியலினுடைய தத்துவம் புரியவில்லை, அரசியலினுடைய சுயநிர்ணய உரிமையினுடைய கௌரவம் புரியவில்லை. உங்கள் எல்லோரும் நீங்கள் என்னவென்றால் யாரோ ஒருவர் மேடையில் பேசிய பேச்சை வைத்துக்கொண்டு நாங்கள் தமிழர்கள் என்று சொல்லுகின்றீர்கள். இது ஒரு விடயம் மட்டும் புரிந்து கொள்ளுங்கள். இது என்னுடைய புரிதல், என் தேசிய தலைவர் எங்கள் மாவீரர்களுக்கு கொடுத்த புரிதல், மாவீரர்கள் மடிந்ததுக்குரிய புரிதல். ஒரு விடயம்தான், சுருக்கமாக சொல்கிறேன். நாங்கள் எல்லோரும் ஒன்று என்று நீங்கள் இன்றைக்கு சொன்னீர்கள் என்றால் இத்தனை காலமும் இந்த ஐக்கிய நாடுகள் சபைகளில் எதற்காக இந்த வழக்கு நிலுவையில் இருக்கிறது? இன்னும் எங்களுக்கு சுயநிர்ணய உரிமை கிடைக்காமல் எதற்கு இருக்கிறது? அப்போ ஒரே விடயம்தான், இலங்கை அரசாங்கம் சொல்லுகிறது அரசியல் யாப்பின் பிரகாரம் ஈழத்தமிழன் என்று ஒன்று இல்லை, நீங்கள் எல்லோரும் இலங்கையர் என்று வலியுறுத்துகிறது. இன்னும் ஒரு புறம் இந்தியா எனக்குள் கரைந்து விடுங்கள் என்று சீமானை வைத்துக்கொண்டு நீங்களே இதை ஒற்றுக்கொள்ளுகிறீர்கள், நாங்கள் எல்லோரும் தமிழர்கள் என்று. இப்ப நீங்கள் வந்தீர்கள் என்றால் ஒன்று சொல்லலாம், தமிழ்நாட்டில் தமிழர் ஆள வேண்டும், அந்த அரசியலை நான் ஆதரிக்கின்றேன் என்று சொன்னீர்கள் என்றால் உண்மையில் ஒரு மானுடனாக அரசியல் வடிவம் என்பதும் கட்சி வடிவம் என்பது ஏற்றுக்கொள்ளப்படுகிறது.
ஆனால் எங்களை போன்றவர்கள் தமிழ்நாட்டை பொறுத்தளவில் தமிழ்நாட்டு மக்களும் அந்த மக்களினுடைய அரசியல் யாப்பையும் நாங்கள் பாதுகாக்க வேண்டியதும் கௌரவம் கொடுக்க வேண்டியதும் ஒரு ஈழத்தமிழனுடைய கடமை. நீங்கள் அவர்களை மொழி வழியாகவோ அவர்கள் இன ரீதியாகவோ இனக்குடும்பம் ரீதியாகவோ சீமான் அவர்கள் விமர்சிப்பதை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்கள் என்றால் அது எமக்குத்தான் பெரும் தோல்வியில் முடியும். இதை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த கருத்தாடல் தொடர்ச்சியாக நடைபெறுகிறது. நண்பர்களே, உரையாடுங்கள். என்னமோன்னா நான் கதைச்சிட்டு இருக்கிறாங்கிறேன். நல்லது. கதிரண்ண என்னன்னு சொன்னா கதை கட்ட முடுங்க இளம்பட்டி நான் இறங்க போறேன். நான் இது சரி, ஓகே, கதையங்க நீங்க. இது வந்து என்டர்டைன்மெண்ட் சேனல் இல்ல, இது வந்து கருத்தரங்கம். அந்த அந்த மரியாதையோட கதையும். நான் இல்ல வணக்கம். என்ன அடையாளப்படுத்தி கதைக்கணும்னாலும் பிரச்சனை இல்லை. இப்போ நீங்கள் வந்து இப்போ இதில் திறன் கதைக்க முடியாது. என்னோட நீங்கள் போராளிகளோடையும் கதைக்கக்கூடாது. அது கதிரோட கதைக்கல. நாங்கள் அதைத்தான் சொல்ல வந்தேன். நான் ஒன்று. ரெண்டாவது, என்னிலும் வயதுக்கு மூத்ததாக இருக்கிறபடியா கதிரண்ணட்ட கேட்குறேன். நீங்கள் இப்போ தமிழ்நாட்டு அரசியலுக்கு போய் சீமான் அண்ணையை எதிர்த்து கொண்டு நிற்பதுன்ற நோக்கம் இப்போ எங்களோட தாயகத்தில் இருக்கிற அரசியலை கதைக்காமலும் திமுகவை ஆதரிச்சு கொண்டு சீமான் அண்ணையை எதிர்க்கிற நோக்கம் என்னன்றதைத்தான் நான் கேட்கணும். உண்டு. நீங்க சுருக்கமா கேள்வி கேட்கிறேன். நல்ல கேள்வி. கதிராகிய நான் சீமான் அவர்களை ஏன் ஆதரிக்கவில்லை என்பதும் ஏன் எதிர்க்கிறேன் என்றால் என்னுடைய மண்ணின் அரசியல் சூட்சமம் அங்கேதான் புறக்கப்பட்டிருக்கிறது. என்னுடைய ஸ்டாப் பண்றோம். இதுல வந்து நாங்க டிஎன்ஏ ஆதரிச்சு கொண்டு கதைக்கிறது வந்து பச்சை பொய்யும் அவதூறும். அதை வந்து நீங்க பாபாஸ் பரவனம் பண்ணது நான் வேண்டிக் கொள்றேன். அது கதிரண்ணேட்ட கேட்டுனான். அப்ப நீங்க இருங்கப்பா. சரிங்க. அப்ப எங்களை பொறுத்தளவில் எனக்கு தெரிகிறது, எங்களுடைய முன்னோர்களை எமக்கு கற்றுத்தந்தது விளங்குகிறது, அரசியல் அறிவு விளங்குகிறது, உலகத்தினுடைய அரசியல் அறிவும் எனக்கு விளங்குகிறது. என்னுடைய மக்கள் தன்னுடைய சுயநிர்ணய உரிமையை சிக்க வைத்திருக்கின்றார்கள். அதை நான் எடுத்துவிட வேண்டும் என்று நினைக்கின்றேன். என்றால் இப்ப நீங்கள் சீமான் என்கின்ற ஒரு வாக்கெடுப்புக்கு நாங்கள் போறதுக்காக பல நடவடிக்கை மேற்கொள்ளப்படுகிறது. இந்த வாக்கெடுப்புக்கு அரசியல் தெரியும் கதிரண்ண. ஒரே விஷயம் இதை கேட்டீங்கன்னா தான் கேள்வி கேட்டீங்க. இதுதான் முக்கியமான பாயிண்ட். நீங்கள் தனிநாடு பெறுவதற்கு வாக்கெடுப்புக்கு போகும்போது எங்களுக்கு ஒரு சப்போர்ட் தேவைப்படுகிறது. நாங்கள் தமிழகத்தை பார்த்து என் தமிழக மாணவர் செல்வங்களே, இந்த பிரச்சனை எனக்கு இருக்கிறது, உடன் நிறைவேற்றுங்கள் என்றதுதான் எனக்கு பலமே தவிர சீமான் நான் தமிழர் கட்சியை சேர்ந்த மாணவர்களே எனக்கு நீங்கள் இதை தாருங்கள் என்றால் அந்த வீத சாதம் குறைய போகிறது. என் முன்னோர்கள் கற்றுத்தந்ததைத்தான் இந்த இருக்கிற பிள்ளைகளுக்கு நான் கற்றுக் கொடுக்க நினைக்கின்றோம். இது ஒரு முக்கியமான தேவை. அப்பன் இன்றைக்கு நாங்கள் தோற்றிருப்பதற்கு எல்லாத்துக்கும் காரணம் இந்த தமிழக அரசியலை நீங்கள் காதலிப்பதுதான். உங்களுடைய மண்ணின் அரசியலை காதலிக்காதீங்க. சொல்லுங்க. இதை என்ன கதைக்கு கொண்டு கேட்க வந்து கொடுக்கலாமா? நீங்கள் என்ன நாகரிக இதன் ஒன்று வந்திருக்கிறீங்க. தொடர்ந்து கதிரண்ண. ஓகே, அவருக்கு அடுத்த கேள்வி கேட்கட்டும். தம்பிக்கு விளங்கி இருக்கும். இப்ப எங்களுக்கு எவ்வளவோ நீங்கள் செய்யற பணி இப்ப சொல்லிக்கிறீங்க, நான் கேட்டிருக்கிறேன். ஓகே, எங்களுக்கு எவ்வளவு பணி இருக்கு. தமிழ்நாட்டுல ஒரு மாநிலத்துக்காண்டி போட்டி போடினோம். அதுல அவரும் ஒரு மாற்று அரசியல் தேவை. அந்த கிட்டத்தட்ட எத்தனையோ லட்சம் 35-38 லட்சம் வாக்காளர்கள் கொண்ட ஒரு கட்சியாம் இருக்குது. அதிலிருந்து அவர் அந்த அரசியலை செய்து கொண்டிருக்கிறார். அந்த கட்சியை பலருக்கு விரும்பி இருக்குது. நாங்கள் ஒருபோதும் வாக்களிக்க போகிறது கிடையாது. ஈழத்தமிழராகிய நாங்கள் அதை ஆதரிக்கிறோம். அவர் எங்களுடைய விடுதலை போராட்டத்தோட அண்டிய அரசியலை கொண்டு போகிறபடியே நாங்கள் ஆதரிக்கிறோம். அதை ஆதரிச்சுட்டு போயிடலாம், அல்லது ஆதரிக்காமல் போகலாம். அது ஆட்சேபனை இல்லை. ஆனால் நாங்கள் இவ்வளவு மோசமாக விமர்சிக்க வேண்டிய தேவை இல்லை தானே? கண்டிப்பா. ஏன் விமர்சிக்க வேண்டும் என்றால் தமிழ்நாட்டில் இவர் வைத்திருக்கிறது ஈழத்தின் அடையாளம், ஈழத்தினுடைய ஒரு மாண்பு, ஈழத்தினுடைய தேசிய தலைவர் அவர்கள். தேசிய தலைவர் தேசிய தலைவர் என்ன எங்களுக்கு மட்டுமண்டு இல்லையா? ஒட்டுமொத்த தமிழருக்காக தமிழ்நாட்டில இருந்து பல நூற்றுக்கணக்கான ஆட்கள் வந்து போராடிக்கிறாங்க. நீங்க கதையை கேளுங்க தம்பி பிளீஸ். நீங்க வரலாறுகளை மாத்துறதுதான் நீங்க பிரச்சனை. இதுக்காகத்தான் இந்த கருத்தரங்கம். வரலாறுகளை மாத்தாதீங்கோ, அதுதான் இருக்க வேண்டும் என்று சொல்றோம். ஒரு ஈழத் தமிழனுக்கு ஒரு தமிழ்நாட்டு தமிழன் தன் உயிரை தீக்கிரை காக்கினான் என்ற வரலாறு மட்டும்தான் இருக்க வேண்டும். அதுதான் வரலாறு.
அந்த வரலாறை பக்குவப்படுத்துங்கள் என்ற தனியே நாம் தமிழர் கட்சி வந்ததை சுருட்டி கொண்டு போயிட்டு அது ஒரு பெரும் துரோகத்துக்கு விதிக்கிறோம் என்றால் உங்களுக்கு தெரியும், வரலாறை படிச்சிருக்கிறீங்க, இதை நான் கணக்க சொல்ல தேவையில்லை. இது ஒரு பாயிண்ட். இன்னும் ஒரு விஷயம் நீங்க புரிஞ்சு கொள்ளுங்க என்னென்றால், இப்ப உங்களுக்கு ஒரே ஒரு விடயம் தான் விளங்க வேணும். தமிழ்நாட்டு அரசியலினுடைய நாகரிகமற்ற தேசிய தலைவரின் படத்தை வைத்துக்கொண்டு அவர்களினுடைய திராவிட கேலியும் மொழி கேலியும் செய்கின்ற போது அங்கே யார் இங்கே பலவீனப்படுத்துவார்கள்? ஈழத்தமிழர்கள். அதை அவர்கள் மாண்போடு கற்றுக்கொண்டால் நீங்களும் மாண்போடு கற்றுக்கொண்டீர்களா? அது உங்களுடைய சொந்த விருப்பம். ஆனால் ஒரு ஈழத்தமிழனுக்கு இன்று தமிழ்நாட்டு அரசியல் தான் தேவைப்படுகிறது. அந்த 234 ஆசனங்களும் தான் தேவைப்படுகிறது. அப்ப நீங்கள் தமிழ்நாட்டு அரசியலை விட இந்தியாவினுடைய ராஜ்யசபை தான் நமக்கு முக்கியம். இப்ப தமிழ்நாட்டில் இருந்து சீமான் அண்ணாவினுடைய கட்சி இந்த வருடம் ஆண்டு போனால் அங்கே போவது 18 எம்பிமார் தான் ராஜ்யசபைக்கு போவார்கள். அதிலும் மிகுதியானவர்கள் அந்த 18 அரவாசி பேர் எதிர்கட்சியில் இருந்து போவார்கள். அப்ப எமக்கு எல்லாமே வேணும். அப்ப நீங்க என்னென்றால் முதலில் அங்கே அரசியலை படிக்க வேண்டும். நீங்கள் அவர் படத்தை வைத்திருக்கிறார் என்றால் தேசிய தலைவருடைய படம் எமது ஈழத்தை பெற முடியாது, எங்களுடைய புலிக்கொடி அது பெற முடியாது. அல்ல சீமான் என்ற ஒரு தத்துவத்தால் நாங்கள் ஜெயிக்க முடியாது. நாங்கள் தமிழ்நாடு என்ற தத்துவத்தால் எங்களை பலமாக்க முடியும். நாங்கள் தமிழ்நாடு என்கின்ற தத்துவத்தால் எங்களுடைய சுயநிர்ணய உரிமையை பெற முடியும். இதுக்காக நான் கலாச்சாரம் செய்யறோம். எனக்கும் இதுல உங்களோட கருத்துல கேள்வி இருக்கு, கேட்கலாமா? நீங்க முடிச்ச பிறகு கொஞ்சம் போதுங்க. வேந்தன் முடிச்ச பிறகு வேற யாருக்காக கேள்வி இருக்கு. எனக்கு அது விளங்குது. இப்ப என்னன்றான தலைவற்ற படத்தையோ கொடியோ இப்ப சீமான் அண்ணன் முதல் தூக்கினல அது முதல் ஆரம்ப காலத்துல தான் இருக்குது. ஏன் விடுதலை சிறுத்தைகள் கூட இருக்கினா சரிதானே, வைக்கோணி ஆக்கள் எல்லாம் இருந்துச்சுன்னா இப்ப தமிழ்நாட்டில இருந்து வந்து நின்று எங்கட மண்ணுக்காக நின்று போராடினவர்களா இல்லையா? இப்ப தமிழ்நாட்டில் நோவா ஓமா இல்லையா? தமிழ்நாட்டு இதுதான் நான் சொல்றேன், வரலாறாக இருக்க வேணும். அப்ப எங்கட ஈழத்தமிழர்களுடைய தலைவருக்குள்ள ஒரு ஒழுக்கமான ஒரு கட்டமைப்பை பாக்கினோம், வியந்து நிக்கினோம். சரி, இதே மாதிரியான ஒரு கட்டமைப்புகளையும் இதே மாதிரி மக்களையும் ஒழுங்குபடுத்தி ஒரு 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 அறிவார்ந்த ஒரு ஒழுக்கமான இப்ப நாங்கள் 2009 எல்லாம் சீரழிஞ்சு சின்ன போயிட்டோம், அது வேற விஷயம். ஆனால் அந்த நிழல் அரசின் உருவாக்கங்களை பாக்கினோம். இப்ப அவர் தலைவர் தனக்கும் எங்கட மக்களுக்கு மாட்டியும் இல்லை தானே, அவற்ற பாட புத்தகத்தை பிறர் படிக்கக்கூடாதா, எடுத்து பின்பற்றக்கூடாதா? இந்த நீங்கள் உங்களுக்கு அது தெரிஞ்ச விஷயம், இந்த குடாரப்பு தரகரக்கம் கூட எத்தனையோ நாடுகள்ல வச்சிருக்கணும், அதை பின்பற்றினா. அப்ப அது ஏன் தவறுன்னு பாக்குறீங்க? இப்ப நீங்க என்ன இதுல தவற நீங்க புரிஞ்சுக்கணும் என்றால், ஈழத்தமிழர்களை அப்படியே இருக்க விடலாம். இப்ப எல்லாரும் சொல்றது போன்று ஈழத்தமிழர் நீங்கள் எல்லாத்தையும் செய்யுங்கோ, போராளிகள் போய் ஓசிலைப்ப பலப்படுத்துங்கோ, நாங்கள் இங்க இருந்து கொண்டு உங்களுக்கு என்னென்ன செய்ய வேணுமோ அவ்வளவு பலமுந்தாரம் என்று சொல்லணும். என்ன ஸ்கூல் போக சொல்றேன் யாருன்னு கேட்பேன். ஓகே, நீங்க கதை என்ன சரிங்கண்ணே. அப்ப இதுல என்னென்றால், இப்ப நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், தனிய சீமான் அவர்கள் வரும் வரைக்கும் நீங்க 17 ஆண்டுகளை தொடச்சிருக்கிறீங்க. இது ஒரு பெரும் இழப்பாக பார்க்கிறோம் நாங்க. இன்றைக்கு ஏன் இந்த பிரச்சாரங்களை செய்யறோம்டா, எங்கட மக்கள் எதுக்குமே புரியுது இல்லை. இங்க வார வருடம் இந்த ஓசிலே முடிய போகுது. அதுக்கு பிறகு எங்கட பிரச்சனை ஐசிசிக்கு கொண்டு போறோமா கொண்டு போக முடியலையான்றே தெரியாது. அப்ப உங்களுக்கு எல்லாருக்கும் அதை பற்றி எந்த அக்கறையும் கிடையாது. தமிழ்நாட்டுல இந்த அக்கறை இருக்கிறது. இதைத்தான் நான் செய்யறோம் பிரச்சாரம். இல்ல, அடுத்த கேள்வி அதான். நானும் இருக்கா கதை கேட்டேன். நான் எவ்வளவோ கஷ்டப்பட்டு கேட்டு கெஞ்சி கேட்டுதான் நம்ம இருக்காங்க. நீங்க வரலாம், அவருக்கு கொடுத்துட்டு கேளுங்க. நான் நீண்ட நேரம் நான் கீழே நில்லுங்க சௌரம் நில்லுங்க. நான் கதை அரசியலா போகட்டும். அது நாங்க என்ன வந்தவருக்கும் ஒரு வாய்ப்பு. எனக்கு ஒரு கதைக்கு தாங்க கதைங்கம்மா, கதைங்க. விமர்சிக்க தேவையில்லைன்னு நான் பாக்குறேன். கதைங்க. ஐசிசிக்கு போறது எங்கட இனப்படுகொலை சார்ந்த விடயத்துக்கு நாம் தமிழர் முட்டுக்கட்டையா இருக்குதா? இப்ப இனப்படுகொலை விவகாரத்துக்கு பாத்தீங்கன்னா ஈழத்தமிழர்கள் தான் முட்டுக்கட்டை. ஈழத்தமிழருக்கான கதவுகள் திறந்து. நானொரு கேள்வி என்று கேட்கணும். நான் உங்களோட ஆடியோ இதெல்லாம் கேட்டிருக்கிறேன், எனக்கு தெரியும். எனக்கு ஒரு கேள்வி ஒன்று இருக்கேன்டா. நாங்கள் இவ்வளவு எல்லாம் கதைச்சு கொண்டிருக்கிறோம். சீமானை படம் எடுத்து இயக்குனராக இருந்த சீமானை அரசியலுக்குள்ள கொண்டு வந்தது நாங்களோ அல்லது தமிழ்நாட்டு மக்களோ? இந்தியா.
இந்தியா ரோ கொண்டு வந்தது. இந்தியா உலக இல்ல அதை நான் நிரூபிக்கிறேன். நிரூபிக்கிறேன். சீமானண்ணா நான் தாயகம் வந்தது இந்தியா ரோவால் அனுப்பப்பட்டாளா? இந்தியா ரோ நீங்கள் இது கேளுங்க. பொய்யாது. தலைவரும் மற்ற புலனாத்துறையும் இருந்த எல்லாருக்கும் தெரியும் இல்ல 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 நீங்க அப்படி போக கூடாது. அங்க அதுதான் அதுதான் இல்ல, சொல்றேன். இல்ல, அது இங்க அது தம்பி தவறு கதிரண்ணா, நீங்க இல்ல இல்ல சொல்றது. இல்ல குட்டி குட்டி அவர் குட்டி சீமான அரசியல் குட்டி நீங்க என்ன கேட்கணும்டா என்னட்டா ஆதாரம் இல்ல கேட்கணும். எனக்கு ஒரு இல்ல அண்ணா. ஆதாரம் சீமானை நாங்க கொண்டு வந்து நடுத்தெருவில் விட்டுட்டு நாங்க கதைக்க கூடாது. இல்ல ஆனா ஆதாரம் கேட்கணும். ஈழத்துக்கான தலைவர் அனுமதி இல்லாம வெளியிலாது. இல்ல குட்டி ஒரு நிமிடம் குட்டி ஒவ்வொரு ஒரு ஆளா கதைங்க. ஒவ்வொரு ஒரு ஆளா கதைங்க. உங்களோட ஒரு விஷயம் கேட்கிறேன். குட்டி குட்டி உங்களுக்கு புரியல. நீங்க சூட்சமத்துக்குள்ள விழுந்து கிடக்குறீங்க, புரியல. அப்படி இல்ல அண்ணா. அப்படி இல்ல நான் வந்து என்னட்ட சொல்றேன். ஆதாரம் இருக்கு. சும்மா இருந்த சீமானை நாங்க தான் கொண்டு வந்து இல்ல நீங்க கொண்டு வரல. நல்ல கேள்வி. எல்லாரும் அமைதியா இருங்க. இது ஒரு நல்ல எல்லாரும் கேள்வி. அமைதியா இருங்க ப்ளீஸ். எல்லாரும் அமைதியா இருங்க ப்ளீஸ். எல்லாரும் மீட் எல்லாரும் உங்களுக்கு தெளிவு மீட் பாருங்க. போடுங்க. ஈழத்தமிழர் தெளிவு பாருங்க. ஒரு ஈழத்தமிழர் காலம் தெளிவு இல்லைண்ணா. இல்ல ஈழத்தமிழர் தெளிவு பாருங்க ப்ளீஸ். அவர் ஆதாரம் சொல்லட்டும். என்னட்ட ஆதாரம் இருக்குது. தயவு செய்து என்னட்ட ஆதாரம் இருக்கு. இல்லாட்டி நாங்கள் அதை என்ன ஆதாரம்? என்னட்ட ஆதாரம் 2009க்கு இருக்குது. பிறகு சீமான் இன்னும் தெளிவு ஈழத்தமிழருக்கு இங்க பாருங்க. இப்ப சொல்றாருல்ல. இவ்வளவு பேர் ஒரு கதைக்க விட்டா தான் கதைக்கலாமா? ஒரு ரெஸ்பெக்ட். யூ ஆர் உத்தியோகபூர்வமா நீங்கள் அழைச்சிங்களா வர சரிதானே? அதாவது எங்களோட இல்ல. அமைப்பு தான் உத்தியோகபூர்வமா அழைக்கப்படல. உத்தியோகபூர்வமா எல்லாம் அழைக்கப்படல. உத்தியோகபூர்வமா இல்லையோ இருக்கோ அமைப்பு கூப்பிடுது. அதுக்கு மிகப்பெரிய ஒரு புலனாய்வு கட்டமைப்பு இருக்குது. அதை விட படையணி இல்ல சார்ந்த நீங்க புலனாய்வு. ப்ளீஸ். நீங்கள் அதை கொச்சப்படுத்த இல்ல போறோம் இல்ல நாங்க இல்ல 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 இல்ல. அது இவங்களே போராளிகளே போகுது. விசத்துக்களுங்க. தயாபரன் என்ற ஒரு தனி மனிதன், தயாபரன் என்று ஒரு 4 பேர் வந்து சாட்சி சொன்னவங்க எல்லாம் நீங்க அடையாளப்படுத்தாதீங்க. நாங்கள் இது தெரியாத ஏற்பாடு நாங்கள் செய்கிறோம். கொஞ்சம் போராளி தயாபரன் சொல்லி நிக்கிற தம்பி கதை சொல்லுங்க ப்ளீஸ் ப்ளீஸ். ஒரு இது கதைக்கணும். இது நீங்க கேட்டே தீர வேணும். தலைவர்கிட்ட அனுமதி இல்லாம சீமான் வடக்கு இங்க பெறலாமா? வடக்கு கிழக்குக்கு நான் சொல்றத மட்டும் கேளுங்க. பெறலாமா? நீங்க நான் சொல்றத கேட்டீங்கன்னா தான் உங்களுக்கு விளங்கும். அப்ப நீங்க என்ன முத்திரை வந்து தலைவர் மேலேயும் குத்துறீங்களா? பிஜேபி நீங்க கதை கேட்டுதாங்க. குட்டி குட்டி நீங்க பொறுமையா தான் தம்பி விளங்கும். குட்டி நீங்கள் பொறுமையா நிற்கும். நான் கேட்டது சொல்லுங்க. அதான் நீங்க கேளுங்க. இப்ப அதான் எல்லாரும் கேட்கிறோம். கதைக்க விட்டா தானே. பிறகு நீங்க கதைக்காம விட்டாலே என்று பேசுறது. முதல் மனுஷரை கதைக்கல விடணும். கேள்வி கேட்டீங்க, கதை சொல்லணும். சரி சொல்லுங்க. இப்ப சீமான் அவர்கள் 2010 இந்த கட்சியை உருவாக்குகிறார்கள். இந்த 2010க்கு பிறகு ஈழத்தமிழர்களினுடைய சுயநிர்ணய உரிமையும் அவர்களுடைய அரசியலும் இங்க கட்டமைக்கப்பட்டிருக்கான்னு நீங்க பார்க்க வேணும். இப்ப ஒரு காணொளி 2010ஆம் ஆண்டு நீங்க இதை கொண்டு வராங்க. 2009ஆம் ஆண்டு அங்க வந்து பிரச்சனை நடந்து கொண்டிருக்கே சீமான் வந்து தம்பி கட்சி எப்ப உருவாக்கப்பட்டது? கட்சி உருவாக்க முன்னுக்கே வந்தோம்னா எங்களுக்கு கட்சி தானே இப்ப நாங்க கொள்கை பேசுறோம். அடிப்படையில் அவர் ஒன்றானது 2009 ஒன்றாயிட்டு தம்பி தம்பி நீங்க என்னென்றால் நீங்க இந்த இணையதளங்கள் இதை வந்து சொல்லுங்க. அதுக்கு பிறகு வந்து அடுத்த ஆள் வந்து இவங்க வந்து விடாம கதை கேட்காம அவங்க ஒன்றும் பண்ணல. இப்ப உங்களுக்கு கதை கேட்கணும் என்றால் உண்மைகளை நான் புரிஞ்சு கொள்ள வேணும். இரவுக்கு நான் தூங்கக்குள்ள சிந்திக்க வேணும் என்றால் நீங்க சிந்திக்க வேணும். சீமான் என்றது நான் சொல்றேன் என்னுடைய பார்வையிலையும் தேசிய தலைவரினுடைய அரசியல் கட்டமைப்பிலையும் நீங்க புரிஞ்சு கொள்ளணும் என்னவென்றால் தேசிய தலைவர் இதுவரைக்கும் தன்னுடைய காலம் வரைக்கும் ஒரு இந்திய தமிழர்கள் தோளோடு தோள் நின்றவர்களை கூட எந்த பேச்சுவார்த்தையிலையும் தேசிய தலைவர் கொண்டு வரல. அது ஏனென்றால் தமிழ்நாட்டு அரசியலில் கொடுக்கப்பட்ட மாண்புகள், அந்த மக்களினுடைய மாண்புகள், அந்த மாண்புகளை தேசிய தலைவர் ஒருபோதும் சிதைக்க மாட்டார் அரசியல் சித்தாந்தப்படி. அப்ப நீங்க அதைத்தான் புரிய வேணும், வேற ஒன்றும் புரிய தேவையில்லை. தேசிய தலைவர் அவர்கள் தமிழ்நாட்டு அரசியல்வாதிகளை இந்த பேச்சுவார்த்தைகளில் பங்கெடுக்க செய்திருக்கிறார்களா? அதைத்தான் நீங்க பார்க்க வேணும். வரலாறுகளை நீங்க பார்க்க வேணும். அப்ப எதுக்குமே பார்க்கல. அப்ப அரசியல் கட்சியை உருவாக்கி கொண்டு தமிழ்நாட்டில் சீமானவர்களால் என்ன செய்ய முடியும்? அந்த மக்களுக்கு சீமானவர்கள் சீமானால என்ன செய்ய முடியும் என்று கேட்கறது. உங்களுக்கு நேரம் திரும்பணும். கதிரனை கழிச்சு முடிஞ்ச சீமான் அவர்களால் தமிழ்நாட்டில் அங்க இருக்கிற மக்களுக்கு எதுவுமே செய்து விட முடியாது. அந்த மக்களுக்கு ஏனென்றால் அவர்கள் ரத்தின சுருக்கமா கருத்து சொல்லணும். அப்படியே நிறுத்தின்னு போயினால் நாங்கள் கேள்வி கேட்கிறவர்களுக்கு உங்களுக்கு சுருக்கமா சொல்ல முடியாது. சீமான் அவர்கள் எங்களினுடைய ஈழத்தினுடைய அரசியலையும் எங்களுடைய புத்தி கூர்ந்த மக்களினுடைய புத்தி கூர்மைகளையும் இன்றைக்கு மழுங்கடிக்கப்பட்ட வைக்கிறதுக்காக இறக்கப்பட்டிருக்கின்ற ஒரு கருப்பு ஆடு. அது உங்களுக்கு இன்னும் 10 வருஷத்தால புரியவர். உங்களுடைய பிள்ளைகள் இதை புரிவார்கள் நிச்சயம். சத்தியம், மாவீரர்கள் மீது சத்தியம்.
எனக்கு இப்ப நீங்க சொன்ன கருத்துல இருந்த ஒரு கேள்வி, அவர் இந்திய உளவு பிரிவு ரோவின் அமைப்பின் ஆளுன்றதுக்கான ஆதாரத்தை இந்த தளத்துல நீங்க சொல்லியே ஆக வேண்டும். கண்டிப்பா கண்டிப்பா சீமான் அவர்கள் ஏன் ரோவினுடைய ஒரு நடவடிக்கையை மேற்கொள்கிறார் என்றால், இலங்கையில் இருந்து எங்களுடைய அரசியல் கட்சிகள் அத்தனையும் உடைத்து எறியப்படுகிறது. அப்ப புலத்தில் ஒரு பலம் இருக்கிறது. இந்த பலத்தை உருவாக்கிவிடக் கூடாது என்பதற்காக ரோ பல நடவடிக்கைகள் மேற்கொள்ளுகின்றார்கள். அந்த பல நடவடிக்கையில் ஒன்றுதான் நீங்கள் மௌனமாகியது. எப்படி மௌனமாகினீர்கள் என்றால், உங்களுக்கு பயணங்களும் வேலைத்திட்டங்களும் இருக்கின்ற போதும் தமிழ்நாட்டு அரசியலை கட்டமைக்க வேண்டும் என்று சீமானினுடைய படங்களையும் அங்கே தேசிய தலைவருடைய படங்களை கொடுத்தார்கள் சீமானிடம் வைக்க சொல்லி. ஏனென்றால் இது ஒரு உளவியல் நடவடிக்கை. ஏற்கனவே விடுதலை புலிகள் தடையாக இருக்கிறார்கள். விடுதலை புலிகளை இன்னும் தடையெடுக்கவில்லை. ஆனால் கூட்டங்களிலும் தேசிய தலைவருடைய படங்களிலும் இவர்களுக்கு அனுமதிக்கின்றார்கள். இந்த அனுமதித்தல் உங்களுக்கு என்ன உளவியலை தருகிறது என்றால், தேசிய தலைவருடைய படம் அங்கே இருக்குத்தானே என்று சொல்லி உளவியல் ரீதியான யுத்தத்துக்குள் உங்களை கொண்டு போகின்றார்கள். அதனால் நீங்கள் சிட்டுப்படுகின்றீர்கள். இன்னும் ஒரு புறம், எங்களுடைய மண்ணை பாதுகாக்காமல், எங்களோட மண்ணில் ஒரு தலைவரை நீங்கள் உறுதிப்படுத்தாமல் இன்னும் இழுத்துக் கொண்டிருக்கிறீர்கள். எக்ஸ்கியூஸ் மீ, நான் இதுல குறுக்கிட்டு ஒரு சில கேள்வி கேட்கலாமா, இல்ல நீங்க அப்படியே காய்ச்சி கொண்டு போக போறீங்களா? 1 மணி நேரமா உங்களுக்கு கேள்விக்கான தெளிவு வேற வேணுமோ அல்லது நீங்க குழப்ப போறீங்களோ? இல்ல 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 அண்ணா, தெளிவுன்றதுன்னா 1 மணி நேரம் காய்ச்சி கொண்டிருந்தா நாங்களும் கதைக்கணும். நான் ஒரு கேள்வி உண்டு, ஒரு சுருக்கமான கேள்வி. உக்ரைனுக்காக எல்லாரும் ஒரு அமைதியா இருக்கும். நான் ஒரு கேள்வி இருக்கிறேன். அப்ப தலைவரை சீமான் சந்திக்க வரைக்குள்ள ரோவா அனுப்பி விட்டார். சீமான தேசிய தலைவர் சந்திக்கவே இல்லை. உங்களோட ஒளிவீச்சிருக்கா? உங்களோட ஒளிவீச்சிருக்கா? சந்திச்சதுக்கு வலுவான ஆதாரம் இருக்குது. மிக போடுங்க, இணையத்துல பரப்புங்க. ஆனா 2008ஆம் ஆண்டு சீமான் சந்திச்சதுக்கான ஆதாரம் எல்லாமே இருக்கணும். சரி, உங்களோட கணிப்பை படி வைப்பமே. உங்களோட கணிப்பு என்னடா நீங்கள ஒரு சிறப்பாணி சீமான் சந்திக்கவில்லை. எங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் கூட நான் உங்களுடைய ஒரு கருத்தொண்டு வைக்கிறேன். இப்ப நான் தெரியாம இல்லாட்டி அறியாம இப்படி காய்ச்சி கொண்டிருக்கேன். அது உங்களுடைய முட்டாள்தனம் தான் நான் சொல்லுவேன். யாருக்குள்ள பலைக்குள்ள சிக்கப்படுறீங்க, நான் சிக்கப்பட மாட்டேன். எனக்கு ஒரு சந்தர்ப்பம் தான். நான் 2 கேள்வி கேட்டு நான் இறங்குறேன். கதிரன், உங்ககிட்ட தான் கேள்வி. சொல்லுங்க. நீங்க சொன்னீங்க 222 அமைச்சு பதவியில இருக்கிற அந்த அரசியல் கட்சி தான் எங்களுக்கு தேவை, சீமான் தேவை இல்லைன்னு சொன்னீங்க. அதாவது உங்களுக்கு தேவை டெல்லி வரைக்கும் போய் எங்களுடைய கொள்கைக்கு யார் உதவி நிற்கிறாங்களோன்றதான் தேவை. ஆனா கொள்கை ரீதியா எங்களுடைய தமிழ் தேசியத்தை ஆதரிக்கிற கட்சியை நீங்க ஆதரிக்க இல்லை. யாரு பலமா டெல்லி வரைக்கும் போறாங்க, எங்களுடைய தமிழ் தேசியத்தையும் தமிழையும் திராவிடத்தையும் பிரிச்சு ஆள்கிற இந்த டிஎம்கே கட்சி அவர்கள் அந்த டெல்லி வரைக்கும் 222 சீட்டை பிடிச்சிருக்கிறீங்க சொன்னால் நீங்கள் அவர்களோட நிற்பீர்கள். ஆனால் கொள்கை ரீதியாக எங்களுடைய போராட்டத்தை ஒத்து போற இந்த சீமானுடைய கட்சியை நீங்க ஆதரிக்க, அவர்களுக்கு சீட்டு இல்லை. இது எந்த விதத்துல நியாயம்? நல்ல கேள்வி. எனக்கு இதுக்கு நல்ல கேள்வி. ஒரு நிமிஷம் போறங்க, மெட்டாக்களை எல்லாம் போறங்க. ப்ளீஸ். ஒரு நல்ல கேள்வி, நீங்க எல்லாரும் தெளிவுபட வேண்டிய கேள்வி. இப்ப நான் சொல்லியிருப்பேன் என்னென்றால், சீமான் என்பவர் தமிழ்நாட்டினுடைய ஒரு அரசியல் கட்சி. அவர் ஒரு இயக்கம் கிடையாது, அல்லது அது தனி நாடும் கிடையாது. அவர் அந்த சட்டத்திட்டங்களுக்கு உள்பட வேணும். அப்ப நான் சொன்னான் என்னன்னு சொன்னா, உங்களுக்கு அப்படி சொல்லும்போது நீங்கள் இந்தியாவினுடைய அரசியல் யாப்புகளை படிக்க வேண்டும் என்பதுக்காகத்தான் நான் சொல்லியிருப்பேன். இப்ப சீமான் என்ற ஒரு தனி கட்சி கொள்கைகளை வச்சுக்கொண்டு இங்க எங்களுக்கு இந்த ஐசிசிக்கு சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துக்கு நாங்க போக முடியாது. அன்னையிற படத்தை நீங்கள் அங்க வச்சுக்கொண்டு, மாவீரர் படத்தை வச்சுக்கொண்டு இலங்கையில நாங்கள் சுயநிர்ணய உரிமையை பெற முடியாது. இந்த தெளிவு உங்களுக்கு எப்ப பிறக்குதோ அன்றைக்கு தான் உங்களுக்கு தெரியும். அப்ப தெரிஞ்சா இந்த கேள்வி ஏன் கேட்கறீங்க? தெரிஞ்சா ஏன் கேட்க வேண்டும்? இந்த கேள்வி உங்களுக்கு இருந்தால் சீமானையை ஆதரிக்கிறீங்க. இப்ப அந்த எல்லாரும் சொல்ற மாதிரி என்ன சீமான அரசியல் கொண்டு வந்ததே நாங்க, நீங்க கொண்டு தேசியம்ன்றது அது
கதிரன் ஒரு நிமிஷம். இனப்படுகொலை நடந்ததுக்கான தீர்வுக்கு விடியதுக்கு போறதுக்கு மாவீரற்ற படத்தை வீட்டுல வச்சிருக்கிறதுக்கும் என்னென்ன சம்பந்தம் என்ன? அதால என்ன தடையா இருக்கு? இதுதான் இங்க முக்கியம். இதுதான் சொல்லுங்க. ரைட். இப்ப தேசிய தலைவர் என்ன சொல்றாருண்டா, உங்களுக்கு புலம்பெயர்ந்த மக்களுக்கு போராட்டம், அதாவது நாங்கள் போராளிகளாக இருந்த போது புலம்பெயர்ந்த மக்களுக்கு கூடாரங்களை அமையுங்கள், உடனே கலைத்து விடுங்கள். இதுதான் எங்களோட தத்துவம். அப்ப இவங்களை நம்பி என்ன இந்த ஐநா பொறிமுறையை நம்பி அட்டியாளமே இல்லாம இதுதான் பிரச்சனை. நீங்கள் அன்னையின்ற படத்தொருவன் வச்சிருக்கிறான் என்று சொல்லி நம்புறீங்கள். ஆனா மனித உரிமை சாசனங்களையும் உங்களுக்கு காட்டுகளையும் தந்து இலக்கிய அதுதான் அண்ணா சேர்ந்து அழிச்சவனுக்கு சாசனங்கள் வந்து அந்த அடையாளமே இருக்க கூடாது. நீங்கள் திருப்பியும் தவறு பண்றீங்க. போராளியும் நானும் அதோட கதைக்கிறேன். சரிதானே? ஒவ்வொரு இதா போவோம். இப்ப மொத்தமா என்ன சொல்ல வாரீங்கண்டா, அப்படித்தான் நான் யோசிக்கிறேன். இந்த அடையாளமே இருக்கக்கூடாதுன்றீங்களா? இப்ப தலைவற்ற படமும் இருக்கக்கூடாது, மாவீரற்ற இது இல்ல. நீங்கள் எங்களினுடைய வரலாறு, நீங்கள் இறந்த பிறகு, நான் இறந்த பிறகு, நீங்கள் இறந்த பிறகு அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்கு அங்கதான் நாங்கள் வாழ்ந்தோம் என்ற ஒரு மாயை கருத்தை உருவாக்க போகின்றோம். அப்ப அதான் நான் எதிர்த்தேன். நான் சிறையில இருந்து வந்துட்டு உடனே ஐயா நெடுமாறன் அவர்களுக்கு அடிச்சு, ஐயா இதை கட்ட விடாதீங்கோ, இது நீங்கள் கட்டுவதால் நீங்கள் எங்களுக்கு பெரும் துரோகத்தை இழைக்கிறீர்கள், முள்ளிவாய்க்கால் நினைவு தினங்களை கட்டாதீங்கோ, புலத்துல நீங்கள் எங்கேயும் எதுவுமே கல்லறை வைக்காதீங்கோ, இதெல்லாம் செய்யாமல் இருந்தால்தான் மனித உரிமை சாசனத்தின்படி நாங்கள் விடுதலை பெற முடியும், எங்களுக்கு கொண்ட ஒரு நாடை அமைக்க முடியும். விளங்க இல்லையா? நீங்கள் தேசிய தலைவரை நேசிச்சீங்க. கதிரண்ணா, நீங்கள் நானுங்க இப்ப எங்களுக்கு நடந்தது, நாங்கள் கடைசி வலைஞர் மடம் மாத்தல நின்ற போது இந்த மாதிரியான கொத்துக்கொண்டு இதெல்லாம் நாங்க ஆதாரத்தோட கொண்டு வரோம் தானே நினைப்ப. அப்ப அந்த சாட்சியம் இதுதான் சாட்சியம். அதே போல அதுவும் ஒரு சாட்சியம் தானே, அது இருக்கட்டும். இல்ல இல்ல, அது எங்களை மௌனமிக்க வைக்கிறது. நீங்க புரிஞ்சு கொள்ளும். ஏனென்றால் உளவியல் ரீதியா எங்களை மௌனவிக்க வேண்டும் என்றால் எங்களுக்கு ஒரு இடத்தை ஓப்பனா நீங்க ஆயுதத்தை போட்டு சரணடைங்க அண்டையை கேட்டான் தானே, அதை நாங்க செய்யலன்றதுக்காண்டி பழி வாங்குறானா? நீங்க இப்ப ஒரு பிரச்சனைனா, ஈழத்தமிழருக்கு அவனுக்கு தெரியும் மீண்டும் இந்த போராட்டத்தை உருவாக்கினோம் என்று தெரியும், மீண்டும் ஒரு தலைவரை அவங்க தேர்வு செய்யணும் என்று தெரியும். இந்த 2 விஷயம் செய்யாம இருக்கிறத மட்டும் நீங்க சொல்ல. 17 ஆண்டுகளால் ஈழத்தமிழன் ஒரு தலைவனை தேர்வு செய்யவில்லை என்றால் அதுக்கு பின் இருக்கிற உளவியலை பாருங்கோ, அரசியலை பாருங்கோ. அதை பொறுமையா நீங்க சிந்திக்கணும். அப்ப கதிராகிய நான் பேசுறதுக்காக இல்ல. இந்த கருத்து கதிரான இதுக்குதான் நீங்க இப்ப அந்த போராட்டம் பெருமண்டு சீமான வன்மம் வாங்குறீங்கன்னு நான் கதையை விடுங்க. இந்த முட்டாள்தனம் குட்டி, இந்த இப்படி ஒரு அறிவு சார்ந்திருக்கும். ஒரு போராளி என்றா அவனுக்கு அறிவு இருக்கணும், அது என்ன நடக்குது எங்களை சுற்றி என்று ஒரு பொதுமகன் கதைக்கலாம். ஆனா நீங்க இங்க உங்களை போராளி என்று அடையாளப்படுத்திருக்கிறீங்க. இதுல வந்து மிகப்பெரிய துரோகம் எதென்றால், கருணா செய்த துரோகமோ ராயபக்ச எங்களுக்கு இனாளிப்பு செய்ததையும் பார்க்க தங்கள் போராளி இல்லாதவர்கள் தங்களை போராளி என்று சொல்லிக்கொண்டு இங்க படம் காட்டி நீங்க சொல்லக்கூடாது. விளங்குது அது கதிரண்ணையோட நாங்க கதைக்கிறோம். கரணனோட போராளிகளை பார்த்து இவர் கூடாதமாக சொல்றதை நீங்க அனுமதி கூடாது. அவர் கதைக்க ரைட்ஸ் இருக்கு, அவரை கதைக்க விடுங்க. கண்டிப்பா இல்ல இல்ல. என்னன்னா போராளிகளை பார்த்து இப்படி சொல்றத நீங்க ஏற்றுக்கொள்றீங்களா? நீங்க அவர் அட்மின், இந்த தளத்தினுடைய நீங்க அட்மினா இருந்தாலும் இந்த விஷயத்துல நீங்க நிக்கணும் உறுதியா. கதிரண்ண இல்ல என்னடா நீங்க சொல்லாத அப்படி. தம்பி தம்பி ப்ளீஸ், தம்பி கொஞ்சம் எல்லாரும் பொறுமையா இருங்க. சரி, இப்ப நான் உங்கள்ட்ட ஒரே கேள்வி கேட்கிறேன். எனக்கு அவசரப்படாங்க குட்டி, நீங்க அவசரப்படாங்க. இன்னும் நீங்க படிக்க வேண்டியது. உங்களுக்கு ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிடுறேன். எங்களை அழிச்சது யாருன்றதை மட்டும் நீங்க சொல்லுங்க. எங்களை அழிச்சது தமிழ்நாட்டு மக்களா? இல்ல. அப்ப நீங்க என்ன செய்திருக்கணும்? சரி, எங்களை சீமானவர்கள் எங்களை நீங்க என்ன கேட்டது கொண்டு சொல்றேன். ஆனா திராவிடன் நீங்க குட்டி தேசிய தலைவர் குட்டி இன்றைக்கு இதுல பதிவு செய்யறேன். தேசிய தலைவர் உயிரோட இப்படியான கதிரண்ணா, எங்களுடைய போராட்டத்தை அழிச்சது மத்தியில காங்கிரசும் எங்களுடைய மாநிலத்துல டிஎம்கே ரெண்டும் சேர்ந்துதான் எங்களை அழிச்சது. இதுல 99% நீங்க
இப்ப இப்ப உங்களுக்கு எல்லா வரலாறும் ஓரளவு விளங்குது. நீங்க குழந்தைகள் கிடையாது. இங்க நீங்க எங்க ஆமாம். மிஸ்டேக் அப்ப பண்றீங்க? நீங்க இப்ப எங்க எல்லாரும் திரிவுபடுத்த வாரீங்க அது இல்ல, சொல்லுங்க. நான் உங்களுக்கு என்ன சொல்றேன்னு சொன்னா, நீங்க ஒன்று விளங்கி கொடுங்க. நீங்க ஒவ்வொரு ஈழத்தமிழரும், ஏன்னா நாங்கள் 35 லட்சம் தொகையை கொண்ட மக்கள். ஏற்கனவே இந்த நாடுகளை நாங்கள் இழந்துட்டோம். எங்களோட மண்ணை நாங்கள் இழந்து கொண்டிருக்கிறோம். இப்ப நாங்கள் இதுதான் எங்களுக்கு பலம். தமிழ்நாட்டு மக்கள் என்று நிற்பதுதான் எங்களுக்கு பலமே தவிர, நாங்கள் தனி ஒரு கட்சியை நிற்கக்கூடாது. நான் அது விஜயாக இருந்தாலும் சரி, சீமானாக இருந்தால், டிஎம்கே, அந்த ஏரியா யாரோடும் கிடையாது. நாங்கள் கேட்பது அங்கே இருக்கின்ற மாணவர்கள், அங்கே இருக்கின்ற சட்டத்தரணிகள், அங்கே இருக்கின்ற மனித உரிமை சார்ந்த அமைப்புகள். அடுத்தது, இங்கே இருக்கின்ற எப்படி ஒரு 18 அமைச்சர் தமிழ்நாட்டிலிருந்து ராஜ்யசபாவை அலங்கரிக்க போகின்றார்களோ, நீங்க அதே முடிச்சா போன்று சொல்லுங்க, எனக்கு கேள்வி இருக்கு. நீங்க முடிச்ச அப்புறம் சொல்லுங்க. கேரளாவில் இருக்கின்றவர்கள், தெலுங்கானாவில் இருக்கின்றவர்கள் எல்லோரையும் சேர்ந்து நாங்கள் ராஜ்யசபாவை சரியாக பயன்படுத்த வேண்டும். இன்றைக்கு இந்த ஐசிசிக்கு இன்றைக்கு நாங்கள் எல்லாரும் கொடுத்துட்டோம்னு சொன்னா, இந்தியாவினுடைய நிரந்தர பிரதிநிதி இதை வலியுறுத்த வேணும். அப்ப நாங்கள் அதுக்கு ஒரு காய் நகர்த்தணும். நீங்க நகர்த்தாம தனியா போயிட்டு சீமா வந்தீங்கன்னா என்ன செய்யறது? நாங்கள் ஆறிட்ட போறது. நாங்கள் இப்ப நீங்கள் எல்லாரும் இதுக்கு குரல் கொடுக்கணும். இல்ல அண்ணா நான் இந்த கேள்வி கேட்கலாமா கதிர் அண்ணா? கண்டிப்பா. ஓகே, இப்ப நாங்க இந்தியா விடுவோம். ஓகே, ம், இலங்கையில இன்னைக்கு வந்து இந்த ஜேவிபி இந்த என்பிபி இருக்குல்ல, ம். சீட்டு பிடிச்சி வச்சிருக்கு. சீட்டு வந்து இன்னைக்கு பெரும்பான்மையான சீட்டு பிடிச்சிருக்குன்றதுக்கு அடிப்படையில கொள்கை ரீதியாக அவர்கள் எங்களுக்கு வந்து மாறுபட்டு நிக்கணும். நாங்கள் அவர் சப்போர்ட் பண்ணலாமா? இல்ல இப்ப ஒன் செகண்ட் அண்ணா, அண்ணா மேல நிக்கிற ஈழத்தமிழர் ஒரு நிமிஷம். இவருடைய கருத்தும் இவர் சொல்ல வர்றதும் அப்படித்தான். கொள்கை ரீதியாக எங்களோட உடன்படுறவர்களோடு நாங்கள் ஒத்து போறதுல அது வந்து ஒரு நியாயமான சிந்தனை. ஆனால் நீங்கள் உங்களுக்கு சீட் இருக்கின்றதன் அடிப்படையில நாங்கள் அவருடைய கும்மி கூத்தாடி குழாவலாம்ன்றது வந்து அது ஒரு தவறான பார்வை. இல்ல 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 தவறா முடிஞ்சு தர நோட்டீஸ் பண்ணுங்க. இல்ல நான் இது ஒரு சின்ன கருத்து தான். இதுல நல்ல கேள்வி என்ன கேட்டிருக்கீங்க. இந்த அனுரா வரும் போதே மிக தீவிரமா பொது வேட்பாளருக்கு ஆதரவு தெரிவிச்சு நாங்க மிக தீவிரமா அனுராண்ட வரலாற்றை முன்னுக்கு போட்டு தெளிவான பிரசாரம் செய்து கொண்டிருந்தாங்க. அந்த காலகட்டத்துல இப்ப இவர்களெல்லாம் சீமான தூக்கி வச்சு கொண்டிருக்கிற சீமானுக்கு பின்னால் நிற்கிற இதே யூடியூபர்ஸும் இதே டிக்டாக்கர்ஸும் தான் இது அனுராக்கு பின்னால் உண்டு. அனுராக்கு இந்த தளங்கள்ல 2 வருஷத்துக்கு முன்னால போய் பாருங்கள், இந்த தளங்கள்ல வந்து பிரசாரம் செய்து கொண்டிருந்தார்கள். ஆதாரபூர்வமா யாரெல்லாம் சீமான தூக்கி பிடிச்சு வச்சு கொண்டு நின்றார்களோ அவர்கள் தான் அனுராக்கும் பிரசாரம் செய்தார். அதே மாதிரி சீமானும் அனுராக்கு பிரசாரம் செய்தார். அங்க எப்படி அனுரா 3% இருந்து ஆட்சிக்கு வந்தாரோ அதே போல வந்து தானும் அடுத்த முறை ஆட்சிக்கு வருவார் என்று அனுராவை பலம் சேர்க்கிற வேலையை வந்து சீமான் செய்திருந்தார். இதை நீங்க ஒப்புக்கொள்றீங்களோ இல்லையோ? இல்ல இல்ல ஒரு காலம் இல்ல செய்தது ஆதாரமா இருக்க. இல்ல சீமான் வேற என்ன, நீங்கள் வேற. நான் ஒரு குடும்பத்துக்குள்ள இருக்கிறீங்கல்ல தவறான கருத்தை பதிவு செய்றீங்களா? நீங்க ஒரு போராளி. இளங்குட்டி அண்ணன் குழப்பம் கொண்டு நிக்கிறீங்க. நன்றி வணக்கம் எல்லாருக்கும். நீங்க கேட்ட கேள்வி வந்து சரியா நல்ல கேள்வி. அதுக்கான கதிரன சரியான தகவலை சொல்லுவார். நன்றி வணக்கம். நன்றி வணக்கம் அண்ணா. கிங் அவர்கள் கேட்டதில் அவரினுடைய கருத்தின்படி நாங்கள் பார்த்தோம் என்றால் இவர்கள் வந்து கொள்கை என்றார்கள். இவர்களிடம் என்ன கொள்கை இருக்கிறது? இப்ப கொள்கையின் பால் என்றால் இவர் என்ன நினைக்கிறார்? தேசிய தலைவர் படம் கொள்கை என்று நினைக்கிறார்களா? தேசிய தலைவர் கண்ட கனவு கொள்கை என்று நினைக்கிறார்களா? இந்த குழப்பம் தான் இருக்கிறது. நேரமா கேட்கலாமா? கேளுங்க. என்னண்டா கதிரண்ணா, நீங்க எல்லாம் போராளி சரியோ? இப்ப உங்களுக்கு நான் அது முடிஞ்சது 17ஆம் தேதியோட முடிஞ்சது. நான் 17ஆம் தேதியோட முடிஞ்சு. உங்களுக்கு இப்ப ஐநாவில் இவ்வளவு 1000 பிரச்சனை இருக்கேங்க. என்னத்துக்கு இப்ப சீமானோட நாங்க 2 போராடணும்? ரைட். இப்ப என்னத்துக்கு போராடணும்? சீமானோட என்னத்துக்கு போராடணும்? எங்களுக்கு ஐநாவில் இவ்வளவு வேலை இருக்கு. எங்கட போர்க்குற்றம், அதாவது கற்பழிப்பு, அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை அவ்வளவுதான் நாங்க ஒப்படைக்க வேண்டிய சூழ்நிலை எங்களுக்கு இந்த ஐநாவில் நிறைய போராட்டம் இருக்கு. கண்டிப்பா. நாங்கள் ஏன் இதுக்கு இப்ப சீமானோட போய் நின்று மல்ல கட்டணும்? இன்றைக்கு தலைப்பு என்னவென்றால் கதைக்குள்ளுங்க, இவர்களா குழப்ப வேணும் என்று குறிப்பிட்டவர்கள் வந்தவர்கள். இன்றைக்கு தலைப்பு என்னவென்றால் எங்களுடைய மண்
பறிப்பதும் அபகரிப்பதும் தடயங்களை அழிப்பதும் சூறையாடுவதும் என்கின்ற ஒரு தலைப்பு நாங்கள் இன்றைக்கு எடுத்திருந்தோம். ஈழத்தமிழர்களினுடைய விடயங்கள். அந்த விடயங்களில் முதல் நாங்கள் நிறுத்தியது நீங்கள் வேறு நாடையா நாங்கள் வேறு நாடு என்ற பாடல். இந்த பாடல் தேசிய தலைவர் அவர்களால் இது ஈழத்தமிழர்களின் சுய நிர்ணய உரிமை கலாச்சார பாடல்கள் என்று அது அன்றைய காலமே பொறிக்கப்பட்டது. இந்த பாடலை நேற்று முதல் நாள் எடுத்து சீமான் அவர்கள் நீங்கள் வேறு திராவிடர் நாங்கள் வேறு தமிழர்கள் என்று இயற்றியிருக்கின்றார்கள். இந்த வரலாறு ஒரு செகண்ட் பொறுங்க வாரன். சரி, இப்ப அதான் குரிஸ்காரர் நானும் இருக்கிறாங்க, எங்கட இதை பின்பற்றி கொண்டு வராங்க. சரியோ, நான் சொல்றதை கேட்டு அவங்களுக்கு ஒரு 4 விஷயத்தை எங்கட பாட்டு எடுத்து செய்துட்டாங்கன்னா சண்டை பிடிக்கிறது. இல்ல இல்ல நீங்க முக்கியமா எடுத்து போட்டீங்க. என்னண்டா ஒரு தமிழ்நாடு மொழி சார்ந்தது, எங்களுடைய மொழி சார்ந்தது. அப்ப இந்த மொழி சார்ந்ததில் நீங்கள் நான் எல்லோரும் இறந்த பிறகு இன்னும் 10 வருடங்கள் 20 வருடங்கள் கழித்து இது அங்கேயே அந்த பாடலாக இருக்க போகுது. எங்கட பாடல் நீத்து போகுது. ஏனென்றால் அவர்கள் 8 கோடி தமிழர்கள், அதற்குள் எங்களை விழுங்கி விடுவார்கள். அப்ப நீங்கள் இதை தட்டி கேட்காமல் இந்த சுய நிர்ணய உரிமையினுடைய கலாச்சாரத்தை பறித்தது உங்களுக்கு வலிக்கவில்லை என்பதும், இங்கே அதையும் நீங்கள் இழக்கிறீர்கள் என்றால் மிக பெரும் அபாயகரத்தில் இருக்கிறீர்கள். எனது பிரச்சாரம் இனி தொடர்ச்சியாக நடைபெறும் இந்த இணையதளத்தில். தொடர்ச்சியாக இது மட்டுமல்ல, நான் தொடர்ச்சியாக செய்ய போகின்றேன். என்றால் எனக்கு தாங்க பாடல் விஷயத்தை நாங்கள் பரிசீலிக்கிறோம். ஆனால் நீங்கள் கொஞ்சத்துக்கு முன்னாடி சொன்னீங்க கதிரண்ண, இந்த அடையாளங்களை இலங்கைக்குள்ள நாங்கள் எங்கட இடத்துல வச்சுக்கொண்டு உள்ளக சுயநிர்ணய உரிமையோ அல்லது அதை தாண்டி வெளியே சுய உரிமையை கூற முடியாது. மாவீரர் படங்களையோ தலைவற்ற இதுகளையோ வச்சுக்கொண்டு இந்த பாடல் விஷயமும் அதுக்குள்ள அடங்கும். சரிதானே, இருக்கட்டும். நீங்க அந்த பாடல் வரிகள் அதில் அந்த அந்த காப்பிரைட் அந்த அந்த அனுமதி இல்லாமல் எடுக்க இயலாது. ஆனால் இதுக்கு முன்னாடி 92 இந்த மன்னங்களும் சொந்தமாக அந்த கசட்டுக்கு பிறகு வந்த பாடல் வரி ஒரு கசட்டில் இருக்கிற மியூசிக் எடுத்து தனுஷ் இந்த படம் ஒன்றில் இருக்குது. சரிதானே, அந்த நேரம் நாங்கள் அதில் ஒன்றும் கேட்கவே இல்லை. அது வெளிப்படையாகவே தெரியும். நான் எடுத்துட்டு நாளைக்கு இதில் உங்களுக்கு அனுப்பிடுறேன். அந்த பாடல்ன்ற அப்படியே அந்த வரிகள் வேறு, ஆனால் மியூசிக் அதே மியூசிக் தான் அதில் வருது. நான் நினைக்கிறேன் 92 வந்த ஒரு கெசட் ஒன்றில் அது 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 நாங்கள் கேட்கல. அது அன்றைக்கெல்லாம் நாங்கள் தட்டி கேட்கவும் இல்லோன்ட்டும் இல்லை. இப்போ இந்த பாடல் விஷயங்கள் அழிஞ்சு போகுது, அடையாளம் அழிஞ்சு போகுதுன்றும் சொல்றீங்க. பாடல் என்று சொல்லாதீங்க, இது பாடல் கிடையாது, சுய நிர்ணய உரிமை. ஆனா அதே சுயநிர்ணய உரிமையை தானே எங்கட படங்கள் தலைவற்ற படங்கள் மாவீரர் படங்கள் இருந்தால் நாங்கள் இதை கோர முடியாதுன்னு சொல்றீங்களா? இல்ல, இதான் உங்களுக்கு புரியல. நான் சொன்னது ஐக்கிய நாடுகள் சபைகளில் சாட்சியமாக நாங்கள் ஈழத்தமிழர் போக வேண்டுமே தவிர தேசிய தலைவர் படம் போய் அங்கே ஐசிசிக்கு கொண்டு போக முடியாதுன்னு சொல்றேன். புரிஞ்சு கொள்ளும். கொடியும் தலைவர படமும் வச்சு நின்று செய்கிற அந்த உங்களுக்கு விளங்கல, திருப்பியும் விளங்கல. நீங்க உங்களை நீங்க தயார்படுத்திக் கொள்ளுங்க நண்பரே, தயார்படுத்திக் கொள்ளுங்க ப்ளீஸ். அதான் சொல்றேன், ஐக்கிய நாடுகள் சபைகளுக்குள் சாட்சியம் என்பது அது நேரடியாக இருக்க வேண்டும். தேசிய தலைவர படம் நாங்கள் வெளியில் இருப்பது, எங்கள் மனங்களில் இருப்பது, வீட்டுக்குள் இருப்பது, அவரையே தொடர்ச்சி எங்கட கண்ணுக்குள் இருப்பது, உடம்புகளில் இருக்கிறது, அதற்கான பாடல்களும் எங்கட உருவத்தோடு இருக்கிற விடயம் அதெல்லாம் விடுங்க. இன்றைக்கு தேசிய தலைவரின் நாங்கள் சரியாக நேசிக்க வேண்டும் என்றால் அவரோட கொள்கையை தூக்க வேண்டும். அப்ப அந்த கொள்கையை நீங்கள் நாசம் செய்கிறார்கள் என்பதற்காக நாங்கள் பேசிக்கொண்டிருக்கிறோம். நீங்க சிந்திக்காம விடையலாது, சிந்தியுங்க. தமிழ்நாடுல இருந்து நாம் தமிழர் கட்சி சார்பாக ஐநாவுக்கு வருகிறேன். அவையில் கொடி தலைவற்ற படத்தோடைய உள்ள போய் நம்ம இல்லத்தானே. இல்ல, நீங்க திருப்பியும் பிளவுறீங்க. நான் தமிழர் கட்சி என்பது அவருடைய அரசியலுக்காக அவர்கள் அந்த கடமையை செய்துட்டு போறார்கள். நீங்கள் ஈழத்தமிழர்கள் தான் நிற்க வேண்டும். அவர்கள் தங்களுடைய பெரியப்பாவின் பிள்ளைக்காக அவருடைய அரசியல் கட்சியினுடைய அழுத்தத்துக்காக அவர்கள் வருகிறார்கள். நீங்கள் வர வேண்டும். நீங்க சரியா புரிகிறீங்க இல்ல? எல்லாருமே புரியுறீங்க இல்ல? சாட்சிய விஷயங்கள் நான் 2013 இருந்து செய்திருக்கிறேன். நான் பார்க்கும் சாட்சியம் இப்பதான் தம்பி ப்ளீஸ் நான் ஜூவன் அண்ணன் 2009 மே மாதம் 16ஆம் தேதி வந்து அவரும் நிற்கிறார். சொல்றேன் கேளுங்க அண்ணா, சொல்றேன் கேளுங்க. நீங்க இப்ப என்ன தெரியாத நினைக்கிறீங்க. என் பேர் பாவேந்தன், நான் மருத்துவ பிரிவை சேர்ந்தனா. 3 அண்ணன் மாவீரர், முள்ளிவாய்க்கால் அக்கா மகன் 16ஆம் தேதி மே மாதம் 16ஆம் தேதி வட்டுவாரால வந்து புனர்வாழ்வெற்று வெளியேறி சாட்சியம் அளிச்சு நான் அங்க செய்த வேலை என்ஜிஓ வேலை தான்.
ஜூவன் அரசு சார்பற்ற நிறுவன பணி தான் கிளிநொச்சியை பிரதிநிதித்துவப்படுத்தி தான் செய்தனா. சரி, இப்ப நீங்க போங்க தம்பி, இப்ப நீங்க வாங்க தம்பி என்னோட, நான் நிக்கிறேன், வாங்க தம்பி. நாங்க இப்ப நான் இருக்கிற இடம் வந்து நான் 2013 இருந்து இந்த விஷயங்களை சரி கத்திக்கொண்டே தம்பி, வந்தேன். நான் உங்களுக்கு பிளேட் டிக்கெட்டை போட்டு விடுறோம், வாங்க தம்பி. அது என்னையும் சிக்கல் பார்த்துதான் இல்லை. போகும், கதிரண்ணாவையும் பார்த்துதான் போகும், வாங்க தம்பி. அதுவல்ல, நான் அந்த விஷயங்கள்ல நான் தெளிவா இருக்கிறேன். எங்களுக்கு என்ன நடந்த தம்பி, என்ன எல்லாருமே இப்படி ஒதுங்குறீங்க? சீமானோட எல்லாரும் கலைக்கிறீங்க. என்ன தம்பி? ஒதுங்கிறமண்டா போராட்டத்துக்கே வந்திருக்க மாட்டேன். 1, 2, 3, 4 வந்து நின்றான். அப்ப நீங்க எப்படி என்ன பார்த்து சொல்லுவீங்க ஒதுங்குறீங்களாண்டு? தம்பி, இப்ப நீங்க இவ்வளவு நேரமும் சீமானோட பிரச்சனை கலைக்கிறீங்க, வாங்க வந்து. இதுல யாராவது சொல்லுங்க. உங்களுக்கு என்ன பார்க்க விருப்பம் இல்லையோ? உங்களுக்கு என்ன பார்க்க விருப்பம் இல்லையோ? அப்படி கதைங்க, அதுக்காண்டி ஒதுங்குறீங்கன்னு சொல்லாதீங்க அண்ணன். இல்ல அப்படிங்க சொல்லலாம் தானே அண்ணா, நானும் பாரன், நாங்க ஒரு நாள் சந்திப்போம், எல்லாமே விளங்கி கொள்ளுவோம், இதை நானும் சாட்சியம் அளிக்கணும் சொன்னா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். அப்ப சாட்சியம் அளிச்சுக்கிறோம். நான் எனக்கு ஜூவன் எச்சிஆர் நேரடி ஒரு பிரதிநிதி. தம்பி, இப்ப வேணும் ஐயா, இப்ப வேணும் ஐயா, இந்த ஓசிலேப்புக்கு வேணும் ஐயா. அதை செய்யலாம், அது சிக்கல் இல்ல. அது ஓசிலேப்புக்கு வாங்க ஐயா, ஓசிலேப்புக்கு வாங்க, நாங்க செய்வோம், செய்துட்டு கதைச்சிட்டு வடிவா எல்லாம் விளங்கப்படுத்துறேன். ஒதுங்குறீங்களான்னு சொல்லக்கூடாது. ஏனண்டா ஓகே சரி, ஓகே, அதை நான் பாபேஸ் வாங்குறேன். ஓகே, சரி, ஒதுங்குறீங்க, நான் உங்களுக்கு சொறி இங்க இருக்கிறேன், ஒரு அண்ணனா சொறி இங்க இருக்கிறேன். ஓகே, நீங்க வாங்க. ஒதுங்குறமா இருந்தாமன்னா ஒன்றுக்கு பின்னால வரிசையில ஒரு விஷயம் என்னடா, சீமான் அவர்களை நேசிக்கிற அளவு எங்கட மண்ணையும் எங்கட மண் சார்ந்த விடயங்களை நேசிங்க. இன்னைக்கு சொல்றீங்க நீங்க என்னண்டா, இந்த பாடலே உங்களுக்கு என்னன்னு தெரியல ஈழத்தமிழர்களுக்கு, அப்ப எங்களுக்கு வலிக்குது ஐயா. இதால எவ்வளவு பிரச்சனை வரும் எங்களுக்கு தெரியும். பாடல் விஷயங்கள் தெரியுமாண்ணா? இல்ல தம்பி, என்னன்னா இப்ப நாங்கள் இந்த பாடல் இன்றைக்கு கதைச்சு கொண்டிருக்கிறோம். அந்த பாடல் மட்டும் இல்லையாண்ணா, சீமான் எடுத்தது எங்கட கொடியும் எங்கட தலைவரும் சேர்த்து தான். அப்ப இப்ப இன்றைக்கு இந்த பாடலுக்கு சீமான் இதுல ஒரு நம்பர் முக்கியமான விடயம், சீமான் திருடினது இது மட்டும் இல்ல, எங்கட காணொலியில இருந்து அவர் வந்து அதை தொடர்றாரே தவிர நாங்கள் அப்படித்தான் கொண்டு போனோம். என்ன வலியண்டா தரன், ஒரு நிமிஷம் தந்துருங்க அப்ப குரனைக்காக. எனக்கு என்ன வலியா இருக்குண்டா, எங்கட மக்கள் எல்லாமே அழிக்கணும், எல்லாமே அழிக்கணும். ஒன்றுமே இவர்களிடம் 10 வருஷத்துக்கு பிறகு இருக்காது, எதுக்குமே இருக்காது. இவர்கள் தயாராக இல்லை, எதையும் பாதுகாப்புவதற்கு இவர்கள் தயாராக இல்லை. அது மட்டும் எனக்கு தெரியும். சீமாண்ட பிரச்சனையை விட்டுட்டு ஐநாவுல போய் தமிழ் எழுத்த பிறகு சொல்லி முடியும். இதுதான் இப்ப தம்பி சகோதரர், நீங்க சகோதரர் தான் எனக்கு. என்னண்டா, சீமாண்ட விடயத்தை நீங்க விட்டுத்தான் 17 ஆண்டுகளும் இன்றைக்கு இவ்வளவு பிரச்சனை நடக்கிறது. ஒரு இளம் தலைமுறை பிள்ளை யாரோ சீமான விட எங்கட கட்டமைப்புகள் இங்க பெருசா தானே இருந்தது. கதிரண்ணா இல்ல, அது ஓகே அப்பன், அது ஓகே சகோதரம். கதிரண்ணா, நான் உங்களோட கொஞ்சம் கதை கேட்டா கொஞ்சம் என்னன்னா, உங்களுக்கு தெரியும் சுவீரபாண்டியன் திருமாவளவன் எல்லாம் இங்க வரைக்கும் முந்தி ஒவ்வொரு நாடு 5-3 மணித்தியாலம் பிரான்ஸ்ல ஸ்பீச் பண்ணினா ஜெர்மனுக்கு 3 மணித்தியாலத்துல கொண்டு வருவாங்க. சரியோ? இப்படி இந்தியாவில் இருந்து வந்த அரசியல்வாதிகள் அவ்வளவு பேரையும் அண்ணேன்ற ஆதரவோட இந்த புலம்பெயர் மாவீர தினங்கள்ல கொண்டு திரிஞ்சுதான் நடந்தது. சகலதும் அண்ணேன்ற ஆதரவோடு தான் நடந்தது. இந்தியாவுக்குள்ள இருக்கிற அரசியல்வாதிகள், அதாவது திருமாவளவன், சுவீரபாண்டியன், வைகோ எல்லாருக்கும் வந்து அண்ணன் அனுமதி இல்லாம இது நடந்திருக்காது. இது எல்லாத்தையும் கண்காணிக்கிறதுக்கு எங்களுக்கு அண்ணன் பாலசிங்கன்னு இருந்தவர். சரியோ? அப்ப இவ்வளவு தெளிவுள்ள ஆக்கள் இந்த இந்தியாவுக்குள்ள போகக்கூடாதுன்னு இந்த 60,000 மாவீரர்களை இழந்த இந்த தமிழ் மக்களுக்கு இதை ஏன் தெளிவுபடுத்தாம விட்டவைகள்? சொல்லுங்க, இதுக்கு ஒரு காரணத்தை. இது ஒரு நல்ல கேள்வி. அப்ப என்னன்னு சொன்னா, இப்ப போராட்டம் முடிந்த பிறகு போராளிகள் எல்லாம் சிறைக்கு போயினோம். சிறை முடிஞ்சு வெளியில வந்து ஒரு திகைப்பூட்டல் இருக்குது. இந்த திகைப்பூட்டலுக்கு பிறகு முடிந்தவர்கள் மேற்கொள்ளுகின்ற நடவடிக்கையும் அறிவு சார்ந்த பிரச்சனையும். இன்னும் ஒரு 2 போராளிகளோடு நீங்கள் கதிரை ஒப்பிட முடியாது, கதிரோடு இன்னும் 2 போராளிகளை ஒப்பிட முடியாது. இது ஒரு செகண்ட். இது எனக்கு தெளிவா தெரியும். இப்ப ஒரு கதைக்கு பாலராஜன் எடுத்துக்கொண்டா, நாங்க ஒட்டுமொத்த தமிழன் உயிரை கொடுத்தாலும் அவர் இருந்திருந்தா முள்ளி வாய்க்கால பிரட்டி போட்டிருப்பாருன்றதோ ஒவ்வொரு தமிழன் கையிலையும் இருக்கு. சரியோ? அதே மாதிரி ஒவ்வொருத்தனுக்கும் ஒவ்வொரு இடம் இருக்கு. இப்ப இதுல முக்கியமா நீங்க ஒரு முக்கியமான விடயத்தை சகோதரர்கள் புரிஞ்சு கொள்ளுங்க. என்னென்றால், இன்னும் ஒரு விடயம் நீங்க தெளிவா புரிஞ்சு கொள்ளுங்க. ஐக்கிய நாடுகள் சபைகளினுடைய சர்வதேசத்தினுடைய பயங்கரவாத ஒழிப்பு நடவடிக்கை வந்து தேசிய தலைவர் இறுதி வரைக்கும், அதாவது அக்டோபர் 28, 29, 2006
சுவிட்சர்லாந்து ஜெனிவாவினுடைய பேச்சுவார்த்தை வரைக்கும் அவர்கள் மேற்கொண்டிருக்கிறார்கள், பெரும் முகங்களை கொடுத்திருக்கிறார்கள். இது நீங்கள் எல்லோரும் அறிந்தது. இந்த விடுதலை புலிகளினுடைய தலைவர் இல்லை என்ற பிறகு அவர்களுக்கு ஒரு தேவை இருக்குத்தானே. இப்ப இங்க இப்ப ஒரு நடவடிக்கைகள் மேற்கொள்கின்ற போது, இப்ப 46/1 ஆண்டு வந்த தீர்மானம், 49/60 94 ஆண்டு வந்த தீர்மானம், 51/210 96 வந்த தீர்மானம், இது ஊத்தி என்று முக்கியமாக வந்த தீர்மானம் தான் இந்த 2006 ஒழிப்பு. அது நடவடிக்கையாக ஒப்பந்தம் கூட செய்திருந்தார்கள். அப்ப இதுல இருந்து உங்களுக்கு என்ன விளங்க வேண்டும் என்றால், எங்களுடைய விடுதலை புலிகளை அழிப்பதற்கு சுற்றி கொண்டிருந்த சர்வதேசத்தின் மட்டத்தில் தேசிய தலைவருடைய வழிநடத்தல் கௌரவமாக இருந்தது. அமைப்புகளும் அதை பக்குவப்படுத்தி கொண்டு வாழ்ந்தார்கள், மக்களும் வாழ்ந்தார்கள். அப்ப இந்த திட்டங்களை வகுத்தவர்கள், இந்த இவ்வளவு திட்டம் இருக்குது இங்கே பாருங்கள். வந்த பொறிமுறைகள் இவ்வளவும் திட்டம் வகுக்கப்படுது ஈழத்தமிழர்களுக்கு. பிறகு என்ன நடக்குது என்றால், ஈழத்தமிழுடைய இராணுவம் வீழ்த்தப்பட்ட பிறகு 2 வகைப்படும். அடுத்தது அப்ப அண்ணா சொல்ற இதைத்தான் இலட்சியம் துடைத்தல் சொல்றார். ஒன்று அரசியலால் வீழ்த்தப்படுவோம், இன்னும் ஒன்று எங்களுடைய கலாச்சாரங்களால் வீழ்த்த. அப்ப அரசியலாலும் நாங்கள் வீழ்த்தப்பட்டுட்டோம், இப்ப கலாச்சாரங்களும் அடையாளங்களாலும் அழிக்கப்படுகிறது. இதைத்தான் நாங்கள் சொல்றோம். எங்களோட மக்கள் இப்பயாவது எப்ப பிடிச்சு கொண்டு எங்களோட பணியை செய்தோம்னா கட்டிடுவோம், இல்லாட்டி அதுவும் இல்லைன்றதுக்காகத்தான் அப்பன் மிக தெளிவாக நாங்கள் பேசுறோம். வேற ஒரு இதுல ஒன்றுமே இல்லை. சீமானவர்கள் எங்களுக்கு ஒன்றும் செய்ய போறதும் இல்லை, ஒன்றும் இல்லை. இல்லைண்டா எங்களோட மக்கள் இங்க வேலை இருக்கப்பன் எல்லாரும் ஓடி போய் அதே இப்ப எல்லாருமே நான் உங்களுக்கு தெரியும் தொடர்ச்சி ஐக்கிய நாடுகள் சபையை பற்றி பேசி கொண்டிருக்கேன். யாரும் பாருங்களே இல்லை. என்னென்ன பொறிமுறை, என்னென்ன நடந்தது, ஏது நடந்தது ஒரு கேள்வியும் கேட்குறீங்களா? ஆனா தமிழ்நாட்டு அரசியல் என்றால் பல மடங்கு கேள்விகளும் அவமானப்படுத்துறதுக்கண்டே டீமா வரையணும். அப்ப இதுல இருந்து நீங்க ஒன்றை புரிஞ்சு கொள்ளணும், எங்களை சுற்றி பல விஷயங்கள் நடக்குது. அப்ப அதை நான் இப்ப எனக்கு என்ன தேவையா? அப்ப நான் இந்த மண்ணுக்காக உழைச்சிருக்கிறேன், போராடிக்கிறேன், சத்த உடலை கொடுத்துறேன், மீண்டும் நாங்களே நிற்கிறோம். அடுத்த தலைமுறை மடிஞ்ச மாவீரர் அன்னை இந்த கொள்கை யாரோ ஒருவன் பேசியே தீர வேண்டும். அந்த கட்டாயத்துக்குள்ளான அப்ப இருக்கிறோமே தவிர இங்க வேற முரண்பாடுகள் இல்லை. அப்ப உங்களோட கேள்வி இப்ப தொற்றிருக்கும் என்னண்டா, இந்தியாவுக்குள் பலையாக சிக்கப்பட்டது எல்லாமே இது ஒரு நடவடிக்கை எங்களை சூழ்ந்து நடக்குது. உங்களுக்கோ தெரியுதானே, 17 வருஷம் ஒரு தலைவனை நாங்கள் நியமிக்க முடியாத ஒரு சமூகமா இருக்கிறோம் என்றால் அதனுடைய விளைவுகளும் எங்களை சுற்றி நடக்கிற சூட்சம அரசியலும் என்ன? இதுல இருந்து உடைச்சு வாங்கும். ஒருவரை நாங்கள் நியமிப்போம், எங்களோட அரசியலை கட்டமைப்போம். ஐக்கிய நாடுகள் சபைகளுக்குள்ள இந்த 2 வருஷத்துக்கு இடையில் இந்த ஓசிலை நாங்கள் உறுதிப்படுத்தி கொண்டு அடுத்த கட்டத்துக்கு போவோம். இந்த சிந்தனை இருக்கணும் எங்களுக்கு. இப்ப இதுக்குள்ள நீங்க நின்று கொண்டு அண்ணன் சீமானை நீங்கள் ஆதரித்தீங்கன்னா அது சந்தோஷம். ஆனா ஒட்டுமொத்தமா எல்லாரும் போயலாம், அங்க நிக்கிறீங்க, இங்க சும்மா கிடக்க காஞ்சி போய் கிட. கடைசியா நடந்த போராட்டத்தில் நம்புறீங்களோ தெரியல, இளைய ஒரு அமைப்பாளர் சுவிஸ்ல நடந்தப்பட 300 பேரும் இல்லை. கல்யாண வீடு, கோவில் வீடுன்றா அவ்வளவு பேர் போயின. எவ்வளவு பலியா இருக்கும் ஐயா. உங்களுக்கு போராடி போட்டு சிறைந்து நான் இங்க பார்த்துட்டு மனம் அவ்வளவு குமுறல, உங்களுக்கு ஒன்றுமே புரியாம நிக்கிறோம் என்று நான் பேசுறேன். அப்ப நீங்க கேட்காம விட்டால் விட்டுடுங்க. ஆனா 8 வயசுல இன்றைக்கு இருக்கிற பிள்ளை 18 வயசு வரக்குள்ள அவனுக்கு தெரியும். ஒரு மாமா பேசியிருக்கிறார், நான் கேட்பேன் என்று கேட்டு ஒரு புது யுகம் உருவாக்கப்படும். அதுக்காகத்தான் நான் இப்ப பேசுறேன், வேற ஒன்றுமே இல்லை. நீங்கள் எனக்கு எதிரி கிடையாது. ஆனா நீங்க செய்யற வேலை நல்லதா, அதை நான் ஆதரிக்கிறேன். ஆனால் இப்ப என்னண்டா கதிரண்டா, சரி நாம் தமிழர் கட்சியை விடுங்க, அது தமிழ்நாட்டில் இருக்குது, அதை தங்களோட அரசியலை பார்த்துக்கொள்ளட்டும். நாங்கள் அதை எதிர்க்க வந்ததில்லை, ஆதரிக்க வந்ததில்லை, அதை பார்த்துக்கொள்ளட்டும். ஆனால் எங்களுக்குள்ள வருவோமே, எங்களோட வட்டத்துக்கு வருவோம், ஒரு கிரவுண்டுக்கு நிற்போம். தாயகத்தில் இருக்க தமிழ் தேசிய கட்சிகளையும் எதிர்க்கிறோம் நாங்கள். கதிரண்ணா சரிதானே? நீங்கள் அதே நேரம் புலம்பெயர்ந்த நாளில் இருக்கின்ற கட்டமைப்புகள் இதர அமைப்புகள் எல்லாத்தையும் எதிர்க்கிறோம். எல்லாத்துக்கு பின்னாலே மன்ன இதே வலி சுமந்த இதே சாட்சியங்கள் கொண்ட மக்கள் குடும்பங்களும் இருக்குது. உதாரணத்துக்கு பிடிஎஃப் இருக்கலாம், டிஜிசியா இருக்கலாம், இல்லை டிசிசியா இருக்கலாம், இல்லை வரலாற்று மையமாக இருக்கலாம், தாயகத்தில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியாக இருக்கலாம், தமிழரசு கட்சியாக இருக்கலாம், தமிழ் தேசிய கூட்டம் ஏதோ இருக்கட்டும். ஆனால் நாங்கள் எதிர்க்கிறோம். இவ்வளோ வேறையும் எதிர்த்து ஓரம் கட்டிட்டு நாங்கள் எப்படி என்ன வாண்டு கேட்கும்போது எந்த அணுகுமுறையை இப்ப நீங்க கையாளுறீங்க? இப்ப அது நாங்கள் அதே பார்க்கணும். இப்ப எங்களுக்கு ஒவ்வொரு ஈழத்தமிழர்களுக்கும் ஒன்று புரியுது என்னென்றால், இன்றைக்கு எந்த கண்ணுக்கு முன்னுக்கு இருக்கிற சேவை எனக்கு என்ன தேவை,
அப்ப எங்களுக்கு இன்றைக்கு இருக்கிறது நாங்க என்னென்றால் இந்த ஓசிலைப்பை பலப்படுத்தணும் என்றால் எங்களுக்கு தேவை, அதுக்குரிய கருத்தாடல்கள் செய்ய வேண்டும். இப்ப இரண்டாவது விடயம் நாங்கள் பார்த்தோம்னா கட்சிகள்கிட்ட போய் நாங்கள் கெஞ்சி கொண்டு அல்லது நீங்க வாங்கோன்னு நாங்கள் சொல்லலாம். ஏன்னா நாங்கள் ஒரு பாதையை துறந்து வந்திருக்கிறோம். இதை நீங்க புலத்தில் இருக்கிற மக்கள் முடிவெடுப்போம். இதுக்குள்ள நான் வரையலாது. ஏன்றால் நான் எனக்குண்டு ஒரு பாதையை உருவாக்கி கொண்டு சிறையை உடைச்சிட்டு எனக்குண்டு உருவாக்கி கொண்டு நான் வந்து நிற்கிறேன். என்ற கருத்துக்களை நான் உங்களோட பகிர்றேன். அப்ப அவர்களுக்கு எங்களால முடிஞ்சதை நாங்கள் செய்கிறோம். இவ்வளவுதானே தவிர இந்த அமைப்புகள் எல்லாம் தங்களை தயார்படுத்தி ஒரு ஒன்று கூடலை செய்து எல்லாருமா ஒன்று சேர்ந்து இதை கட்டமைக்க வேணும். இப்ப நீத்து போற விஷயங்களை செய்யறதுக்கு நான் ஆதரிக்க மாட்டேன். சரி அண்ணா, உங்களுக்கு நல்லா தெரியும் இயேசு குரு சண்டை காலத்துல பொருளாதார நெருக்குவாரம் எங்களுக்கு நிறைய இருந்தது. 2 பக்கம் போட்டு ஒன்றும் வரையில. தலைவர் யுத்தத்தையும் செய்கிறார், 3 களமுன யுத்தத்தையும் செய்கிறார், மக்களுடைய மருத்துவ வசதிகளையும் பார்க்கிறார், மக்களுக்குரிய உணவு விஷயங்களையும் பார்க்கிறார். இதை நான் ஏன் உதாரணத்துக்கு எடுத்துனாண்டா, இப்போ எங்களுக்கு இனப்படுகொலை விடயம் இம்பார்ட்டன்ட். அதே நேரம் எங்கள்கிட்ட மக்களுடைய தேவைகளையும் பார்க்கலாம் வேணும். இப்போ அது கட்டமைப்புகள் பார்க்கலாம், அல்ல கட்சிகள் பார்க்கலாம். ஆனால் நாங்கள் அவைகளையும் விமர்சித்து கொண்டு இதுக்குள்ள அவங்க கல்லருக்கு ஆடர் கொள்ளக்காரர் கூட்டம் எல்லாம் ஏதோ சொல்லிக்கொண்டு நாங்கள் நிற்கிறது ஆரோக்கியம் இல்லை தானே. நீங்களும் ஒரே பாதை, அவங்களும் அதே பாதை தானே. இப்போ போராடுறதுக்கு கொண்ட ஒரு டீம் இருக்குது, அரசியல் பணி செய்யறதுக்கு மக்கள் பணி செய்யறதுக்கு கொண்ட ஒரு நிர்வாகங்கள் இருக்குது. எல்லாத்தையும் கண்முன்னால காட்டித்தான் தந்திருக்கிறார். மக்களையும் பார்க்கணும், மக்கள் சோர்வடைய கூட மக்களையும் கொண்டு தான் போகணும். அப்போ அதான் அவங்க செய்கிறாங்க. நாங்களே எடுத்தவொடனே எல்லாத்தையும் தூக்கி போட்டு அடிக்கிறோம். இல்லை, இதை என்னென்றால் எங்களோட மக்கள் இன்றைக்கு பலவீனமாக்கப்பட்டிருக்கணும். இதுதான் நடவடிக்கை. இதைத்தான் அண்ணா இலட்சியம் துரைத்தல் என்று ஏற்கனவே சொல்லிட்டார். அப்போ எங்களோட மக்கள் இன்றைக்கு கோயிலுக்கு போகின்ற அளவு, கல்யாண வீட்டுக்கு போகின்ற அளவு, ஒரு நிகழ்வுக்கு போகின்ற அளவு அதை நான் சொல்லிப்பேன். இறுதியாக எங்களோட இளையோர் அமைப்பு பிள்ளைகள் செய்த இந்த போராட்டம், இறுதி போராட்டம், ஐக்கிய நாடுகள் சபைகளுக்கு முன்னுக்கு இவ்வளவு உணர்வுகள் இல்லாமல் இவ்வளவுக்கு மழுங்கடிக்கப்படுகிறது என்றால் எங்களோட மக்கள் தான் தங்களை தயார்படுத்த வேண்டும். அதுக்காகத்தான் இந்த பிரச்சாரம் செய்கிறோம். அது ஏன் அந்த உளவியல் தாக்கம் என்றால் அப்பன் எங்களோட மக்கள் என்னென்றால் பெரும் எதிர்பார்ப்பை தமிழ்நாட்டில் பார்க்கின்றார்கள். தேசிய தலைவரின் படம் இருக்குது, ஆறிட்டார்கள். மாவீரர்களின் படம் இருக்குது, உணர்வுகள் ஆற்றப்பட்டது. கனடா இன்றைக்கு லண்டனில் ஆரோரால் அதுவும் உலகத் தமிழர் ஏதோ இல்லம் ஏதோ ஒன்று உருவாக்கி இருக்கின்றார். உலகத் தமிழர் பாருங்கள், ஒரு மாவீரன் மடிந்தது சொந்த மண்ணுக்காக, அவனுக்கு உலகத்தமிழர் ஆவண மையம் ஏதோ ஒன்று உருவாக்கப்படுகிறது. அப்போ ஒரு ஈழத்தமிழனினுடைய தியாகம் உலகத்தமிழர்களாக மாற்றப்படுது. அப்ப இது ஏனென்றால் இதுதான் இலட்சியம் துடைத்தல். இப்ப வைத்தவர்கள் ஈழ தேசத்தின் அடையாளங்களை நாங்கள் கல்லறையாகளாக கட்டப்போகின்றோம் என்றால் அதுக்கு காணி வாங்குவதும் அதுக்கு இடங்களை வாங்குவதும் என்பது அது எங்களுடைய விடுதலையினுடைய முதல் படி. ஆனால் எல்லாரும் இன்றைக்கு உலகத்தமிழர் என்று போகும்போது தான் இங்கே பார்த்துங்கள் இதயங்கள் எல்லாம் கொதிக்கிறதப்பன். இந்த விளக்கம் மக்கள் தான் எழும்ப வேண்டும், அமைப்புகள் தான் எழும்ப வேண்டும். நாங்கள் யாரையும் குறை சொன்னதுகிறாய். இன்று வரைக்கும் ஐக்கிய நாடுகள் சபைகளில் பணியாற்றிய ஒவ்வொருவரையும் நன்றி சொல்வதும் சல்யூட் பண்ணுவதும் அவர்களை வணங்குவதும் என்றுதான் எங்களுக்கு இருக்கு. ஏன்னா எங்களுக்கு தெரியும், எங்களுக்கு இன்றைக்கு உயிர் போட இவ்வளவு பிரச்சனையும் வச்சிருக்கிறது அந்த நல்ல உள்ளங்கள் மட்டும் நிற்கிறார்கள். ஆனால் அரசியல் எது புரியாமல், அவர்களுக்கு உதவி செய்யாமல் இப்படி திக்குமுக்கு ஆடுகின்றவர்களை எங்கள் வசம் சேர்க்க வேண்டும், உண்மையை புரிந்து கொள்ள வேண்டும், உணர்வை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நான் இப்ப ஒரே ஒரு விடயம்தான், தமிழ்நாட்டில் ஒரு தலைவரை தேர்ந்தெடுக்கும் நினைக்கும் எங்களுடைய மக்கள் எங்களுடைய மண்ணின் தலைவரை தேர்ந்தெடுப்பதற்கு இவ்வளவு முயற்சி இல்லை என்றால் அதுதான் இலட்சியம் துடைப்பாக நான் பார்த்து எங்கள் மக்களுக்கு இதை சொல்லுகின்றேன். அப்ப நீங்களும் உங்கள் கருத்தை பரிமாறுங்கள், என்னுடைய கருத்தையும் உள்வாங்குங்கள். நானும் உங்களுடைய கருத்துக்களை வாங்கி, நான் எந்த கோபங்கள் வருகின்றது அதெல்லாம் இருக்கிறது என்றால் ஒருவர் வருபவர் தன்னை போராளி என்று அடையாளப்படுத்தும் போது அவருக்கு சகல பொறுப்பும் இருக்க வேண்டும். தன் மண், தன் தேசம், தன் மைந்தர்கள், தன் நண்பர்கள், தன் தேசிய தலைவர் என்று இருக்க வேண்டும். ஏனென்றால் தேசிய தலைவர் அவர்கள் சொல்லுகின்றார், அந்த அமைப்பை உருவாக்கிவிட்டு ஒரு கால்கட்டை போடுகின்றார், ஒரு சத்திய பிரமாணத்தை கொண்டு கால்கட்டு போடுகின்றார். அந்த வடக்கு கிழக்கோடும் அந்த தமிழீழ உரிமையோடும் அங்கே எல்லாமே நிற்கப்படுகிறது. ஆனால் அது மௌனவிக்கப்பட்ட பின் இன்றைக்கு எல்லாரும் உலக அடையாளங்களை பெறுவதும் உலக புத்தகங்களை எழுதுவதும் என்று இருக்கின்றார்களே தவிர தன் மாவீரர்கள் என் ஈழத்தின் மைந்தர்கள் என்று இங்கே இல்லை. பலருடைய புத்தகங்கள் நான் இங்கே வேண்டி பார்த்துட்டேன், எல்லாமே உலகத் தமிழர்கள் என்றுதான் இருக்கிறது.
ஒரு மாவீரரோ ஒரு போராளியோ ஒரு பற்றாளரோ எல்லாமே அப்படித்தான் இருக்குது. அப்ப இது உலக வர்த்தக விநியோகத்திற்காக அவர்களை பயன்படுத்துகிறார்கள். அப்ப இந்த வலியெல்லாம் எனக்குள் நிறைந்து கிடக்கிறது. ஒரு புறம் என் கண்ணால் இந்த பணியாற்றுகின்ற ஐக்கிய நாடுகள் சபைகளில் பணியாற்றுகின்ற ஒவ்வொருவரையும் பார்த்து மனம் ஏங்குகிறது, என் மக்களை பார்த்து மனம் ஏங்குகிறது, என்னோடு ஒன்றாக வென்றாடி களம் வென்றவர்களை பார்த்து என் மனம் வேதனைப்படுகிறது, எல்லாமே என் மக்களை பார்த்து இன்னும் இப்படி இருக்கிறார்கள் என்று கொதிக்கிறது. அதனால் யாரோ ஒருவர் பேச வேண்டும்.